Hello students, welcome to the second part of Animal Kingdom. நான் அனு zoology faculty. So last partல நம்ம phylum platyhelminths வரைக்கும் complete பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுக்கப்புறம் வரப்போற phylumமான phylum Aschelminthes தான். So phylum Aschelminthesக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, that is called as Nemathelminths. Nemathelminths. Right. Characters பாப்போம். பாடி ஆஃப் Aschelminthes அவங்களோட பாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கிராஸ் செக்ஷன்ல ரவுண்டா தெரியும். தட் மீன்ஸ் என்டையர் பாடி இந்த பென்சில் மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும். அதனால இதனை கட் பண்ணி நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ரவுண்டு தான் தெரியும். அதனாலதான் இவங்களை என்ன சொல்றது, நம்ம ரவுண்ட் worms, பிகாஸ் அவங்களோட பாடியை கிராஸ் செக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா ரவுண்டு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, நிமாட்டோட்ஸ். நிமாட்டோட்ஸ் சொல்லும். ஓகே, த்ரெட் லைக் ஃபார்மா இருக்கிறதுனாலதான் அது நிமாட்டோட்னு கூட சொல்றது. இது இவங்களோட ஹேபிட்டேட் என்ன, எங்க பார்க்க முடியும் உங்களுக்கு Aschelminthes? தே ஆர், அவங்க வந்து ஃப்ரீ லிவிங் இருக்கலாம். தே கேன் பி ஃப்ரீ லிவிங். ஒரு ஹாஸ்ட் மேல டிபெண்ட் இல்லாம வாழ்றவங்க இருக்கும். அதுவும் தண்ணியிலும் இருக்கலாம், லேண்டிலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள ஒரு சிலவங்க எப்படி இருக்கு, பாரசைட்டிக் ஃபார்மில் இருக்கு. பிளான்ஸ் மேல, அனிமல்ஸ் மேல எல்லாமே பாரசைட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ ஃப்ரீ லிவிங்கும் இருக்கு, பாரசைட்டிக்கும் இருக்கு, தண்ணியிலும் இருக்கு, லேண்ட்லும். நெக்ஸ்ட் கேரக்டர், அவங்களோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படிப்பட்ட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். முன்னாடி நம்ம படிச்ச பிளாட்டிஹெல்மின்த்ஸ்க்கு ஆர்கன் லெவல் தான். இப்ப முதல் வாட்டி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் காமிக்கிற ஃபைலம் அது Aschelminthes தான். So this is the first phylum, okay, to have organ system level of organization. இதுக்கப்புறம் வர போறவங்க எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் தான் வரும். ஆனா முதல் வாட்டி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் காமிக்கிறது அது Aschelminthes தான். ஓகேங்களா? சிமெட்ரி எப்படி, பைலாட்ரல் சிமெட்ரி. பிளாட்டிஹெல்மின்த்ஸ் மாதிரி இவங்களுக்கும் பைலாட்ரல் சிமெட்ரி தான் இருக்க போறேன். they are also triploblastic. then சீலம். சீலம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சியூடோசீலோமீட் தான். தட் மீன்ஸ் சீலம் இருக்கும், ஆனா சீலத்தின ரெண்டு சைடிலும் லைன் பண்ணி மீசோடம் இருக்காது. மீசோடம் ஒரு பவுச் மாதிரி தான் இருக்கிற, அதனால சீலத்தை நம்ம என்ன சொல்லும், சியூடோசீலம். அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற 11 ஃபைல வச்சு பாத்தீங்கன்னா சியூடோசீலம் எக்ஸிபிட் பண்ற ஒரே ஒரு ஃபைலம், அது ஃபைலம் Aschelminthes தான். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபைலம் டு ஹேவ் திஸ் கேரக்டர், to have pseudocoelom. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே எக்ஸாமுக்கு கேள்வி கேட்கலாம். ஒரு கேரக்டர் எக்ஸிபிட் பண்ற ஒரே ஒரு ஃபைலம் ஏது, ரைட், முதல் ஃபைலம் ஏது, இந்த மாதிரி எல்லாமே எக்ஸாமுக்கு கேள்வி வரும். கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். தே ஹாவ் அ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தட் மீன்ஸ் எலிமெண்டரி கெனாலுக்கு ரெண்டு ஓப்பனிங். இதெல்லாம் ஃபுட்டு போகிறதுக்காக மவுத்தும் இருக்கும், வேஸ்ட் வெளியில போகிறதுக்காக இன்னொரு ஓப்பனிங் ஆன ஏனஸும் இருக்கும். ஸோ ரெண்டு ஓப்பனிங் இருக்கிறதுனால கம்ப்ளீட் எலிமெண்டரி கெனால், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் தான் நம்ம சொல்லும். Then another important character of elementary canal is அவங்களோட elementary canal pharynx அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் அது வந்து மஸ்குலரா இருக்கும். மஸ்குலர் pharynx வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மஸ்குலர் pharynx அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லிக்விட் ஃபுட் சக் பண்ணி எடுக்கிறதுக்காக, லிக்விட் ஃபுட் டு பி சக்ட், உள்ளே பாடிக்குள்ள சக் பண்ணி தான் லிக்விட் ஃபுட் எடுக்கணும்னா pharynx வந்து மஸ்குலர் ஷேப்ல இருக்காங்க, மஸ்குலர் ஃபார்ம்ல இருக்காங்க, ரைட்? ஓகே. தென் வாட் அபவுட் தியர் எக்ஸ்கிரீஷன்? எக்ஸ்கிரீஷனுக்காக அவங்க யூஸ் பண்றது என்ன, ஒரு எக்ஸ்கிரீட்டரி டியூப் இருக்கு. இந்த எக்ஸ்கிரீட்டரி டியூப் தான் பாடி கேவிட்டியில இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து ஒரு போரிலூட, தட் மீன்ஸ் ஒரு குட்டி ஓப்பனிங்களோட வெளியில தூக்கி போடும், ரைட்? ஸோ இந்த செல்லுக்கு there is a name for this cell. எக்ஸ்கிரீஷனுக்காக Aschelminthes யூஸ் பண்ற செல்லு தான் ரெனிட்டே செல்ஸ். ஓகேங்களா? ரெனிட்டே செல்ஸ். ஃபைன். ஸோ இந்த பேரும் நீங்க படிக்கணும். ஒரு எக்ஸ்கிரீட்டரி
டியூபிலோட வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்த டியூபோட ஓப்பனிங் ஆனா போர்லோட வெளியில கொண்டு போற ரெஞ்சு செல்ஸ். ஃபைன். Another character is reproduction. இவங்களோட reproduction எப்படி இருக்கு? reproduction பத்தி சொல்லும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன? அவங்களோட sexes செப்பரேட்டா இருக்கா யுனைட்டடா இருக்கான்னு. எப்படி இருக்கு? Sexes are separate. That means they are dioecious. இன்னொரு பேரு கூட இருக்குல்ல, sexes செப்பரேட்டா இருந்தா dioecious சொல்லலாம், unisexual சொல்லலாம். ரைட்? ஓகேங்களா? ஃபைன். சரி, பிளாட்டி ஹெல்மெட்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தேன்? செக்ஸஸ் யுனைட்டட் ஆயிருந்த மாதிரி தான் நம்ம பார்த்தேன். இங்கதான் நீங்க முதலா செக்ஸஸ் செப்பரேஷனை பத்தி பார்த்துட்டு இருக்க. ஜெனரல் கேரக்டரைஸ் செக்ஸ் செப்பரேஷன் வர போறது ஃபர்ஸ்ட் ஃபைலம், அது இங்கதான். ஓகேங்களா? ஃபைன். தென் செக்ஸஸ் செப்பரேட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மேல் தனியாவே ஃபீமேல் தனியாவே இருந்தாலுமே இவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் கேரக்டர் வரப்போற. தட் மீன்ஸ் மேலுக்கு தனியாவே ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, தென் ஃபீமேலுக்கு தனியாவே இன்னொரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வச்சு ஈஸியா நம்மளால ஒரு இண்டிவிஜுவலை பார்த்தா அது மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கவும் முடியும் இந்த கேரக்டர்ஸ் வச்சு. ஸோ இப்படி ஏதாவது ஒரு அனிமல் மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்கு, பிளஸ் மேலுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ், ஃபீமேலுக்கு இன்னொரு சில கேரக்டர்ஸ், செக்ஸ் பேஸ் பண்ணி கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுக்குதான் நாம என்ன சொல்றது? செக்ஷுவல் டைமார்பிசம் சொல்லும். செக்ஷுவல் டைமார்பிசம். ரைட்? ஸோ வாட் டு யூ மீன் பை செக்ஷுவல் டைமார்பிசம்? மேலுக்கும் ஃபீமேலுக்கும் செப்பரேட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர் வச்சு ஈஸியா மேல் எது ஃபீமேல் எதுன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். ஸோ இவங்க அப்படிப்பட்ட ஒரு அனிமல் தான். ஆஸ்ட்ரல்மெண்டஸ்ல இருக்கிறவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இது பாருங்க, எஸ்காரஸ். இது ஒரு ஆஸ்ட்ரல்மெண்டஸோட எக்ஸாம்பிள் தான். இது எஸ்காரஸோட மேல், இது எஸ்காரஸோட ஃபீமேல். பாருங்க, பார்த்தாலே ஒரு சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியும். ஸோ நமக்கு ஜஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல், மேல் எஸ்காரஸும் ஃபீமேல் எஸ்காரஸும். கேரக்டர் வந்து ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் எப்படி இருக்கு? அவ்வளவு லெங்த் கிடையாது ஃபீமேல் வச்சு கம்பேர் பண்ணும்போது, கரெக்ட் தானே? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தின்னா இருக்கும். சோ மேல்னு சொல்றது அவ்வளோ லாங் கிடையாது, இட் இஸ் ஷார்ட். பட் ஃபீமேல் வந்து லாங்கா இருக்கும். இதுதான் ஒரு கேரக்டர், அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வரப்போற ஒரு கேரக்டர் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். தென் இன்னொரு கேரக்டர் என்ன? நீங்க பாருங்க, மேலோட 2 எண்ட் இருக்கும், ரைட்? அதுல ஒரு எண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இன்னொரு எண்டா மேல் கர்வ்டா இருக்கு. சோ டெய்ல் எண்ட், போஸ்டீரியர் எண்ட் ஆனா டெய்ல் ரீஜன் வந்து மேலுக்கு கர்வ்டா இருக்கும், ஆனா ஃபீமேல பாருங்க 2 எண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சோ இதுதான் இன்னொரு டிஃபரன்ஸ். சோ மேலோட போஸ்டீரியர் எண்ட் இஸ் கர்வ்ட், ஆனா ஃபீமேல போஸ்டீரியர் எண்ட் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். போஸ்டீரியர் எண்ட் ஸ்ட்ரெயிட். திஸ் இஸ் ஒன் கேரக்டர், ரைட்? இன்னொரு கேரக்டர், தேர்ட் கேரக்டர், அது என்னது? மேலுக்கு க்ளோயாக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா ஃபீமேலுக்கு நோ க்ளோயாக்கா. நான் வாட் இஸ் க்ளோயாக்கா? க்ளோயாக்கான்னு சொல்றது வேற எதுவும் கிடையாது, 3 ஆர்கன் சிஸ்டத்தோட காமன் ஆன ஒரு ஓப்பனிங் ஸ்பேஸ் தான். தட் மீன்ஸ் இது பாருங்க, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ஒரு ட்ராக்ட் வருது. திஸ் இஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். அது இன்னொரு ட்ராக்ட் வருது. திஸ் இஸ் யூரினரி ட்ராக்ட். ரைட்? இந்த 3 ட்ராக்டும் செப்பரேட்டா வந்துட்டு இருக்கும் இல்லையா? ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டோட கேமிட்ஸ் வரும், டைஜஸ்டிவ் ட்ராக்டோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணி வரப்போற வேஸ்ட் மெட்டீரியல் வரும். தென் யூரினரி ட்ராக்டோட எக்ஸ்கிரீஷனோட ப்ராடக்டும் வரும். இது எல்லாமே டியூப் செப்பரேட் ஆகி வந்தாலும் கடைசியில் இதெல்லாமே ஒரு காமனான ஓப்பனிங்லேக்கு தான் வரப்போற. இந்த ஓப்பனிங்குக்கு தான் என்ன பேரு? க்ளோயாக்கா. கரெக்ட் தானே? ஓகே. இனி க்ளோயாக்கு என்ன இருக்கும்? ஒரு ஓப்பனிங் இருக்கும். க்ளோயாக்கான்னு சொல்ற அந்த இடத்துக்கு ஒரு காமன் ஓப்பனிங், தட் இஸ் கால்ட் as what? க்ளோயாக்கல் எப்பார்ச்சர்.
cloacal aperture. Right. So இப்படி 3 different ஆர்கன் சிஸ்டத்துக்கு ஒரு காமன் ஓப்பனிங் இருக்கிற அந்த ஓப்பனிங் தான் நம்ம என்ன சொல்றது, காமன் இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றது, குளோயாக்கான்னு சொல்றது. ஸோ குளோயாக்கா மேலுக்கு இருக்கும். ஆனா ஃபீமேலுக்கா இப்படி ஒரு காமன் ரீஜன் கிடையாது. சிஸ்டம்ஸ் எல்லாமே செப்பரேட்டா தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். இதெல்லாம் வச்சு மேல் ஏது ஃபீமேல் ஏதுன்னு ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு தான் நம்ம செக்ஷுவல் டைமார்பிசம்னு சொல்றது. ரைட். இது ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்கு? How is the fertilization? Internal fertilization. அதுக்கு என்ன அர்த்தம்? gametes ஆர்கானிஸோட பாடிக்குள்ள வச்சுதான் ஃபியூஸ் ஆகுது. ஃபீமேல் பாடிக்குள்ள வச்சு ஃபியூஸ் ஆகும். அதனால ஃபீமேல் பாடிக்குள்ள வச்சுதான் ஜைகோட் ஃபார்மேஷனும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டும் நடக்க போறது. டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? டைரக்ட் இருக்கலாம். லார்வல் ஃபார்ம் எதுவும் இல்லாம பிறக்கும் போது முதல்ல வாட் ஹேப்பன்ஸ், அந்த குழந்தை பார்த்தா அடல்ட் மாதிரி இருக்கும், ஆனா சைஸ் மட்டும் குட்டியா இருக்கும். அடல்ட் இவங்க டோட்டலி டிஃப்ரெண்டான லார்வல் ஃபார்ம்ஸ் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் தான் டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ டைரக்ட் டெவலப்மெண்ட் காமிக்கிற டைப் ஆஃப் ஆஸ்ட்ரல்மெண்டஸும் இருக்கு. பட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வையோடு கூடி இருக்கிற டெவலப்மெண்ட்டும் ஒரு சிலவங்க காமிக்கிற, தட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இது நீங்க கரெக்டா பார்க்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு படிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் வாட்? எஸ்காரிஸ். ஓகேங்களா? எஸ்காரிஸ் அதோட காமன் நேம் என்ன? காமன் ரவுண்ட் worm இஸ் எஸ்காரிஸ். ஸோ திஸ் இஸ் இட். மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்கு. செக்ஷுவல் டைமார்பிசம் அவங்க காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் என்சைலோஸ்டோமா. ஹூக் wormனு சொல்லும். ஹூக் worm. ரைட். ஸோ திஸ் இஸ் ஹூக் worm. அங்கேயும் பாருங்க மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரெண்டா இருக்கு. செக்ஷுவல் டைமார்பிசம் அது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் வுச்சரேரியா, ஃபைலேரியல் worm. ஓகே, ஃபைலேரியல் worm. ஸோ இந்த 3 எஸ்காரிஸ், என்சைலோஸ்டோமா அண்ட் வுச்சரேரியா, இது எல்லாமே எங்க இருக்கும்? டிசீஸ் காஸ் பண்றது தான். ஹியூமன்ல டிசீஸ் காஸ் பண்ற ஆஸ்ட்ரல்மெண்டஸ் தான். இனி அதோட எக்ஸாம்பிள் ஈஸியா ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு நியூமானிக்ஸ் இருக்கு. ஆஸ் அண்ட் வண்டர், ஆஸ் அ வண்டர், ஒரு வண்டர் மாதிரி. ஸோ ஆஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ்காரிஸ், and stands for encylostoma, wonderல W stands for wuchereria. இப்படி உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? நீங்க என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். Ascaris is characterized by, Ascaris சொன்னா அது Aschelmindes அப்படின்னு நீங்க எடுக்கணும். Right. So Aschelmindes உடைய கேரக்டர் இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு கேக்குற. So what is the answer? Absence of true coelom but presence of metamerism. Metamerism எதுவும் அவங்களுக்கு இல்ல, இருக்கிறது pseudo coelom தான். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட், presence of neither true coelom nor metamerism. This is correct. True coelom கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஃபால்ஸ் சீலம் தான். மெட்டாமெரிசம் கிடையாது. சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். தேர்டும் கிடையாது. பிரசன்ஸ் ஆஃப் ட்ரூ சீலம்னு சொன்னா தப்பு. அகெயின் ஃபோர்த்தும் கிடையாது. சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, பயாலஜிக்கல் நேமும் காமன் நேமும் கொடுத்திருக்கு, அது நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும். சொல்லுங்க. ரவுண்ட் worm அது என்னது? Ascaris. Encylostoma, Encylostoma is hook worm. Wuchereria அது ஃபைலேரியல் worm தான். கரெக்ட் தானே? சோ அதனால ஆன்சர் என்ன? ARBPCQ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. Given below are 4 statements regarding Aschelmindes. Mark the option which has correct statement only. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? They are bilaterally symmetrical and triploblastic animals. கரெக்ட் தான். They are dioecious. ஏன்னா யூனிசெக்ஷுவல். மேலுக்கு செப்பரேட், ஃபீமேல் செப்பரேட். ஓகே. All are parasitic in plants and animals. இது தப்பு தானே? எங்க இருக்கு மிஸ்டேக்? All. எல்லாவரும் ஆஸ்ட்ரல்மெண்டஸ்ல எல்லாவருமே பாராசைட்டிக் கிடையாது. ஒரு சில ஃப்ரீ லிவிங்கும் இருக்கும். தென் they are S-coelomate. சொல்லுங்க, ஆஸ்ட்ரல்மெண்டஸ்ல சீலம் எப்படி இருக்கு? சீலம் இல்லையா? சீலம் இருக்கு, ஆனா அது ஃபால்ஸ் சீலம் தான். சோ pseudo coelomates, right? சோ கேட்டது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது இருந்தா 1 and 2. ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். Next question, which of the following is not
a characteristic feature of Aschelmindes. Aschelmindes ஓட feature இல்லாதது எதுன்னு கேக்குறேன். So Aschelmindes ஓட feature இல்லாதது எது? Dioecious. அது அவங்களோட feature தான். Unisexual தான், male and female separate தான், dioecious தான். கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்? Bilaterally symmetrical. அது கரெக்ட். Triploblastic. அதுவும் கரெக்ட். ஆனால் level of organization organ levelனு சொல்றேன். Aschelmindesக்கு ஏது level of organization வரும்? Organ system level of organization தான் வரப்போற. அதனால தப்பு. கம்ப்ளீட் எலிமெண்டரி கெனால் இருக்கும், pseudocoelomata இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். சோ தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா அது செகண்ட் ஆப்ஷன் தான். ரைட். செவன்த் கொஸ்டின், assertion reason தான். The members of Aschelmindes are pseudocoelomate. அது கரெக்ட் தான். ரைட். Then reason. In Aschelmindes, body cavity is not lined by mesoderm. Body cavity mesoderm வச்சு லைன் பண்ணல. அதுக்கு பதிலா instead mesoderm என்ன பண்ணிட்டு இருக்க? Mesoderm is present as scattered pouches in between ectoderm and endoderm. கரெக்ட் தான். ரைட். So assertion correct, ரீசனும் கரெக்ட். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ரீசன் எசர்ஷனை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கூட நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, ரீசன் எசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். It explains. Aschelmindes நம்ம pseudocoelomate சொல்ற ஒரு why question போட்டு இந்த assertion நம்ம questionஆ மாத்திட்டேன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அவங்களோட பாடி கேவிட்டி மீசோடம் வச்சு லைன் பண்ணல, அதுக்கு பதிலா மீசோடம் ஒரு ஸ்கேட்டர்ட் பவுச் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. சோ இதனாலதான் Aschelmindes நம்ம pseudocoelomate சொல்றது. ரைட். சோ ரீசன் இஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிளைனிங் assertion. அதனால ஆன்சர் என்ன வரும்? fourth option. Assertion, reason are true and reason is correctly explaining assertion. That's it. Next is phylum Annelida. ரைட். ஸோ Annelida ஃபைலத்தை பற்றி சொல்லும்போ நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்? அவங்களுக்கு இந்த பேர் எங்க இருந்து வந்த? Annelida ஏது கேரக்டர்னால அவங்களுக்கு Annelidaன்னு இந்த ஃபைலத்துக்கு பேரு கொடுத்த? அந்த கேரக்டர் வேற எதுவும் இல்ல. They have what? Little rings around them. அவங்களோட பாடி கம்ப்ளீட் குட்டி குட்டி ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்க்க முடியும். இது பாருங்க, இதுதான் ஒரு ரிங், இது ஒரு ரிங், இது இன்னொரு ரிங், இது இன்னொரு ரிங், இது இன்னொரு ரிங். இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ் கம்ப்ளீட்டா அவங்களோட பாடி கம்ப்ளீட்டா நமக்கு பார்க்க முடியும். இந்த ரிங்ஸுக்கு தான் என்ன சொல்றது? annulus. annulus. ரைட். ஸோ இப்படி குட்டி குட்டி ரிங்ஸ் கால் annulus இருக்கிறதுனால தான் அவங்கள Annelidaன்னு நம்ம சொல்றது. தென் நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் வாட்? அவங்களோட பாடி இந்த ரிங்ஸ் இருக்கிறதுனால பாடியை கம்ப்ளீட் என்ன இருக்கு? செக்மெண்ட்ஸ் ஆய் அரேஞ்ச் பண்ணிருக்கு அவங்களோட பாடியை. ஸோ இப்படி பாடியில செக்மெண்ட்ஸ் ஆய் அரேஞ்ச் பண்ணிருக்குன்னா அந்த மாதிரி கேரக்டருக்கு தான் நம்ம என்ன சொல்றது? மெட்டாமரிசம் ஆர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் சொல்றது. ஸோ Annelidaல அனிமல்ஸ் அவங்களோட பாடியில செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள நம்ம மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அனிமல்ஸ் நம்ம சொல்லும். ரைட். இனி மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸ்ல இந்த ஒவ்வொரு செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றது? ஒவ்வொரு செக்மெண்ட் தான் நம்ம மெட்டாமர்ஸ் இல்லனா சோமைட்ஸ் எல்லாமே சொல்றது. ரைட். அப்போ இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா எப்படி வருது? இது பாருங்க, இதுதான் அவங்களோட பாடி. ரைட். திஸ் இஸ் தியர் பாடி. இதுதான் அந்த ரிங் annulus. இங்கேயும் இருக்கு, இது ஒரு annulus தான். கரெக்டா? annulusக்கு மிடில் இருக்கிறது this is the what? metamer. right. metamer. metamer number 1, metamer number 2 and metamer number 3. இப்படி. ஸோ பாடியில குட்டி குட்டி ரிங்ஸ் பாடியை டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆய் டிவைட் பண்ற அந்த செக்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் மெட்டாமர்ஸ் ஆர் சோமைட்ஸ். ஓகேங்களா? இந்த கேரக்டர் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன பேரு? Annelidaன்னு சொல்றது. ஓகே. நான் ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். சொல்லுங்க, இவங்களை எங்க பார்க்க முடியும்? இவங்க இருக்கிறது தண்ணியில் இருக்கலாம். தண்ணியில எங்க? மரைன்லும் ஃப்ரெஷ் வாட்டர்லும் ரெண்டு இடத்திலும் அவங்கள பார்க்க முடியும். தென் ஒரு சிலவங்க லேண்டில் இருக்கும்.
ஸோ இதுதான் ஹேபிடேட். இனி அவங்களோட மோட் ஆஃப் லிவிங் அது எப்படி இருக்கு? ஒரு சிலவங்க ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், ஹாஸ்ட் எதுவும் இல்லாம ஃப்ரீ லிவிங்கா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கு. தென் ஒரு சிலவங்க எப்படி இருக்கு? பாராசைட்டிக் ஃபார்மலும் இருக்கு. நம்ம பார்க்கும் யாரெல்லாம் ஃப்ரீ லிவிங் யாரெல்லாம் பாராசைட்டிக் கடைசியில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வில் see that. Then level of organization சொல்லுங்க. level of organization, organ system level of organization. Then symmetry, bilateral symmetry, triploblastic, then coelomate. இதுல 4 கேரக்டர்ல இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தா யாரு மாதிரியே இருக்கு? நம்ம முன்னாடி படிச்ச ஆஷல் மெண்டஸ் மாதிரி இருக்கு. அது அந்த கேரக்டர் அப்படியே இங்க வந்த மாதிரி இருக்கு. பட் coelomate, this is the first phylum to have a coelom, true coelom. So first phylum to have coelom, because முன்னாடி நம்ம பார்த்த ஆஷல் மெண்டஸ்க்கு pseudo coelom தான் இருந்துச்சு. ட்ரூ சீலம். ட்ரூ சீலம் எப்படிப்பட்ட ட்ரூ சீலம் தான் அவங்களுக்கு இருக்க போற? ஷீசோசீலம். ஞாபகம் இருக்கா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரூ சீலம் நம்ம படிச்சது ஷீசோசீலோ, என்டரோசீலோ. ஸோ அதுல ஷீசோசீலம்னு சொல்ற கைண்ட் ஆஃப் ட்ரூ சீலம் தான் இவங்களுக்கு இருக்க போறது. ரைட். தென் another character, circulatory system. circulatory system எப்படி இருக்கு இவங்களுக்கு? circulatory system வந்து க்ளோஸ்டா இருக்கும். க்ளோஸ்டு circulatory system. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்றது ஒரு அட்வான்ஸ் கேரக்டர் தான். இப்போ அட்வான்ஸ் கேரக்டரான க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒரு சின்ன ஃபைலமான ஒரு நான் கார்டேட்ல இருக்கிற அனலைட் எக்ஸிபிட் பண்றேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். நீட்டுக்கும் அதனால இது கேட்கும். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஃபைலம் வந்து அட்வான்ஸ் கேரக்டரான சர்க்குலேட்டரி க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் காமிக்கிறேன். ரைட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபைலம் டு ஹேவ் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க கவனிக்கணும். என்ன கேரக்டர் ஏது ஃபைலத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும். லோகோமோஷனுக்காக அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எதெல்லாம்னு பார்ப்போம். பாருங்க, லோகோமோஷனுக்காக ஒரு சில அனலிட்ஸ் அவங்களோட பாடி வால் இருக்கிற மசில்ஸ் யூஸ் பண்ற சர்க்குலர் மசில்ஸ் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ். ஸோ சர்க்குலர் மசில்ஸ் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ் வச்சு தே ஆர் ஏபிள் டு மூவ். எக்ஸாம்பிள் எர்த்வொர்ம். எர்த்வொர்ம் அவங்களோட பாடி வால்ல மசில்ஸ் வச்சுதான் மூவ் பண்றேன். தென் இனி எக்வாட்டிக் ஃபார்மில் இருக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு சில அனலிட்ஸ் லைக் நீரஸ். நீரஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலிட் தான், ஆனா எக்வாட்டிக் அனலிட் தான், தண்ணிக்குள்ள இருக்கிற அனலிட் தான். அவங்க மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது என்ன ஸ்ட்ரக்சர்? பாராபோடியா. பாராபோடியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்றேன். தண்ணியில் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸ்விம்மிங் தான். ஸோ ஸ்விம்மிங்காக தான் அவங்க இது யூஸ் பண்றாங்க. இது பாருங்க, திஸ் இஸ் பாராபோடியா. இதுதான் நீரஸ். நீரஸோட 2 சைடுல இப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் பாராபோடியா. ரைட். அதனால இது வச்சுதான் அவங்க ஸ்விம் பண்றது. எர்த்வொர்ம்ல பாருங்க 2 டைப் மசில்ஸ், சர்க்குலர் மசில் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ். இதோட மூவ்மெண்ட் இந்த சர்க்குலர் மசில் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது மூவ்மெண்ட் அவங்களுக்கு பண்ண முடியும். ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனுக்காகவும் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்காகவும் 2 ஃபங்க்ஷனுக்காகவும் அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் எது? தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரீடியா. சிங்குலர் டேர்ம்ல சொன்னா நெஃப்ரீடியம்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்கிரீஷனுக்கும் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். பாடி கேவிட்டியில் ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருந்தால் அதெல்லாம் தூக்கி வெளியில போடுறது தான் எக்ஸ்கிரீஷன். அதுக்கும் நெஃப்ரீடியா தான் யூஸ் பண்றேன். தென் வாட்டர் சொல்யூட் பேலன்ஸ், தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன், அதுக்கும் யூஸ் பண்றது இதே நெஃப்ரீடியா தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேள்வி வரும். பிகாஸ் நீங்க டிஃப்ரெண்ட் ஃபைலத்துல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங் ஐ ஃபைலம் ஆன் ஒன் சைட் அண்ட் அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் அனதர் சைட் மேட்ச் பண்றதுக்காக கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியூரல் சிஸ்டம். நியூரல் சிஸ்டம் ஆஃப் எர்த்வொர்ம் வந்து நம்ம ஹைட்ரக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சிம்பிள் நியூரல் சிஸ்டம் இல்லை, கொஞ்சம் கூட அட்வான்ஸான ஒரு நியூரல் சிஸ்டம் தான் கம்பேர்ட் டு சீலன்ட்ரேட்ஸ். ஸோ நியூரல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? முதல்ல நீங்க படிக்க வேண்டியது அவங்களோட நியூரல் சிஸ்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், தட் இஸ் a double ventral nerve cord. டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு சிம்பிள் ஃபார்மேட். ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. இதுதான் அவங்களோட நர்வ் கார்டு. ஓகே, அது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ரைட், 1 2. ஸோ அதனால நம்ம அது என்ன சொல்லுவோம்? டபுள். இது எங்க இருக்கு?
இந்த நர்வ் கார்டு லொகேஷன் சொல்லுங்க. இதுதான் ஒரு அனலிடா. இது அவங்களோட டார்சல் சைடு, இது வந்து வென்ட்ரல் சைடு. சொல்லுங்க, டார்சல் சைடுல வென்ட்ரல் சைடுல நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறது வென்ட்ரல் சைடுல. சோ வென்ட்ரல் சைடுல இருக்கிற நர்வ் கார்டு ஆயதுனால இதுக்கு என்ன பேரு? வென்ட்ரல் நர்வ் கார்டுன்னு சொல்லும். சோ டோட்டலா என்ன சொல்லும்? டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. டபுள் எந்த இண்டிகேட் பண்ற? நம்பர்னு இண்டிகேட் பண்ற. ஓகே, நெக்ஸ்ட் வென்ட்ரல்னு சொல்றது அவங்களோட பொசிஷனை இண்டிகேட் பண்ற. ஓகேங்களா? ரைட். ஸோ திஸ் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க அந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு மேல என்ன இருக்கு பாருங்க? கேங்லியா இருக்கு. அதுவும் பெயர்டு கேங்லியா. ஸோ பெயர்டு கேங்லியா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். கேங்லியா அன்பேர்டு கிடையாது, பெயர்டு தான், கேங்லியா தான் இருக்கிறது அந்த நர்வ் கார்டு மேல. அதுல கனெக்ட் பண்றது யாரு? லேட்ரல் நர்வ்ஸ். லேட்ரல் நர்வ்ஸ் ஆர் என்ன வர போற? லேட்ரல் நர்வ்ஸ் ரைஸ் பண்ண போற. இது எப்படி இருக்கும்னா, ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒன்னு இப்படிதான் வரும். ரைட். ஸோ செக்மெண்டலி அரேஞ்ச்டு தான் அவங்களோட கேங்லியா. தென் இனி மேலேக்கு வரும்போது வாட் ஹேப்பன்ஸ்? இந்த நர்வ் கார்டு ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்றது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் கால்ட் as நர்வ் ரிங். ரைட். திஸ் இஸ் நர்வ் ரிங். அந்த நர்வ் ரிங்குக்கு மேலதான் யார் இருக்கும்? இன்னொரு கேங்லியா இருக்கிறது. திஸ் கேங்லியா இஸ் கால்ட் as brain. ஓகேங்களா? ரைட். இனி இந்த நர்வ் ரிங் அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்தது, அது ஏன் இப்படி கர்வாய் போறேன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஈசோஃபேகஸ் இருக்கு. ஸோ ஈசோஃபேகஸ்னை சரவுண்ட் பண்ணி தான் என்ன நர்வ் ரிங் வரப்போறேன். ஸோ ஈசோஃபேகஸுக்கு மேல இருக்கிற கேங்லி ஆயதுனால இந்த பிரெயினா ஆக்ட் பண்ற கேங்லியக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு. தட் இஸ் கால்ட் as சுப்ரா. சுப்ரா மீன்ஸ் மேல. சுப்ரா ஈசோஃபேகியல் கேங்லியா. ரைட். ஈசோஃபேகஸுக்கு மேல இருக்கிற கேங்லியா அதுதான் பிரெயினா ஆக்ட் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் அனலிடாஸ் நியூரல் சிஸ்டம். கிளியர் தானே? ஸோ இந்த டயக்ராம் வச்சு படிச்சா இங்க சொல்ல வர்றது என்னன்னு ஈஸியா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் சொல்லுங்க. அனலிடோட ரீப்ரொடக்ஷன், அதனால ரீப்ரொடக்ஷனை பற்றி சொல்லும்போது நம்ம பார்க்கறது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ரீப்ரொடக்ஷன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வரும். தென் செக்ஸஸ் செப்பரேட்டடா யுனைட்டடா ரெண்டு ஃபார்மும் அனலிடில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எர்த்வர்ம், லீச் மாதிரி இருக்கிற அனிமல்ஸை பாருங்க, அனலிட்ஸை பாருங்க. அவங்க எப்படி? தே ஆர் மோனோஏஷியஸ். தட் இஸ் செக்ஸஸ் ஆர் யுனைட்டட். அந்த ஃபார்முலா இருக்கும். யாரெல்லாம்? Annelida called earthworm and leeches. Then nereus, தண்ணியில் இருக்கிற annelidக்கு எக்ஸாம்பிள். அந்த nereus அவங்களுக்கு sexes செப்பரேட்டா இருக்கும், dioecious இருக்கும். Sexes separated. Right. Okay, yeah, fine. So sexes united ஃபார்மும் இருக்காங்க, sexes separated ஃபார்மும் இருக்காங்க. Then what about their development? Development எப்படி இருக்கும்? டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட் காமிக்கிறவங்களும் இருக்கு, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் காமிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட் காமிக்கிற அனலிட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது? இதே எர்த்வர்ம் அண்ட் லீச்சஸ். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்? செக்ஸஸ் யுனைட்டடுக்கு எக்ஸாம்பிளும் டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளும் ரெண்டும் எர்த்வர்மும் லீச்சும் தான். அதே மாதிரி செக்ஸஸ் செப்பரேட்டடுக்கு எக்ஸாம்பிளும் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளும் ரெண்டும் இந்த நீரஸ் தான். ரைட். ஸோ திஸ் இஸ் வாட். தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபெரட்டிமா, எர்த்வர்ம். எர்த்வர்ம் வந்து பாத்தீங்கன்னா எர்த்வர்ம் வந்து ஃப்ரீ லிவிங் தான். நம்ம படிச்சது இல்லையா ஒரு சில அனலிட்ஸ் வந்து ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், ஃப்ரீ லிவிங் ஃபார்ம். அதுவும் லேண்ட்ல தான் அவங்க இருக்கும், சாயிலுக்கு உள்ள. ரைட். ஸோ அந்த மாதிரி நீரஸோட சிச்சுவேஷன் என்ன? அவங்களும் ஃப்ரீ லிவிங் தான். ஆனா எங்க இருக்கும்? வாட்டர்ல, தண்ணியில இருக்கிற அனலிட்டிக் எக்ஸாம்பிள் தான். தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹிருடினேரியா, பிளட் சக்கிங் லீச். பிளட் சக்கிங் லீச் தட் மீன்ஸ் அவங்க ஒரு ஹாஸ்டோட பிளட் சக் பண்ணி சாப்பிடும். ஸோ ஹாஸ்ட் மேல டிபெண்ட் தான். அதனால என்ன எழுதணும்? தே ஆர் parasitic form.
அப்போ ஒரு parasitic analytic எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா அது ஹீரோடினேரியா தான். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம், பிளட் தான் எடுத்துட்டு இருக்க, பிளட் சக்கிங் தான். ஏதோ ஒரு அனிமல பிளட் சாப்பிடுமோ அவங்களதான் நம்ம சாங்குவிவோரஸ் சொல்றது. So Hirudinaria is basically sanguivorous, taking blood from host. Now this is an mnemonics to remember the examples of Annelida. Annelida examples 3 example மட்டும் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வைக்க முடியலன்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நெஹ்ரூஸ் எர்த், ஜவஹர்லால் நேரு இல்லையா, நெஹ்ருவோட எர்த். அதுல NE stands for nearest, HERU ஹீருடினேரியா, ஓகேங்களா. earthworm stands for earthworm, ரைட். இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள் தான் Annelida கீழே வராங்க. கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப நான் சால்வ் பண்ண போறேன். ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபைலம் Annelida. Annelida பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? Their body surface is distinctly marked out into segments or metamers. கரெக்ட் தானே? பாடியில செக்மெண்ட்ஸா பாடி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த செக்மெண்ட்ஸ் சும்மா இருக்கிற செக்மெண்ட்ஸ் கிடையாது. அவங்களோட செக்மெண்ட்ஸ்ல என்ன இருக்கும், ஒரு சில ஆர்கன்ஸும் அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபைன். நீரஸ் possess lateral appendages called parapodia for swimming. அது கரெக்ட் தான். parapodia வந்து நீரஸில் இருக்கும், aquatic ஃபார்மான நீரஸ்ல இருக்கும். எதுக்காக? ஸ்விம்மிங்காக. நெக்ஸ்ட், நெஃப்ரிடியா ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன். எக்ஸ்கிரீஷனுக்கும் ஆஸ்மோரெகுலேஷனுக்கும் ரெண்டுக்கும் அனலிட்ஸ் யூஸ் பண்றது நெஃப்ரிடியா தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேயர்டு கேங்லியா. இதெல்லாம் கரெக்டா கவனிக்கணும். பேயர்டு கேங்லியா அதான், எஸ், பேயர்டு கேங்லியா தான் உங்களுக்கு இருக்கும். இட் இஸ் கனெக்டட் டு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட், டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் அண்ட் லேட்ரல் நர்வ்ஸ். கரெக்ட். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் பிரசன்ட். தப்பு. எப்படிப்பட்ட சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு Annelidaக்கு? க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட் வெசல் கூட மட்டும்தான் பிளட் ஃப்ளோ பண்ணும். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி இ, ஃபோர்த் ஆப்ஷன், ஒன்லி இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் annelids locomotion takes place with the help of, locomotionக்காக அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எதெல்லாம் தான் கேள்வி. aquatic annelids ஆனா லைக் நீரஸ் அவங்க பாராபோடியா யூஸ் பண்ணிடும். தென் earthworm மாதிரி இருக்கிற லேண்ட்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது பாடி வால்ல சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ். ஆன்சர் என்ன? தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following options correctly represents the characteristic features of phylum Annelida? So correct feature of phylum Annelida தான் கேக்குறது. Triploblastic, segmented and bilaterally symmetrical. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஃபிளாட்டன்ட் பாடி. ஃபிளாட்டன்ட் பாடி எல்லாம் யாருக்கு இருக்கும்? பிளாட்டிஹெல்மின்ஸுக்கு தானே, அனலிட்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி எஸ்சிலோமேட் கண்டிஷன் அதுவும் வந்து பிளாட்டிஹெல்மின்ஸோட கேரக்டர் தான், அதனால இது தப்பு. நெக்ஸ்ட், டிப்ளோபிளாஸ்டிக், அவங்க டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தானே, ரைட். ரேடியலி சிமெட்ரி அவங்களுக்கு கிடையாது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபோர்த் ஆப்ஷன், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அன்செக்மெண்டட் பாடி. மெட்டாமரிசம் காமிக்கிறதே அவங்க தான். அது எப்படிப்பட்ட மெட்டாமரிசம்? தே ஷோஸ் இன்டர்னல் and external metamerism. Okay, segmentation உள்ளேயும் இருக்கு வெளியிலும் இருக்கு. அந்த மாதிரி மெட்டாமரிசம் தான் அனலிட்ஸ் காமிக்கிறது, ரைட். ஸோ அதனால இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடியை பற்றி நம்ம சொல்லும்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான் ஆனிமல் கிங்டத்துல 11 ஃபைல நம்ம படிக்கிறோம். மேஜரான 11 ஃபைலா. அந்த 11 ஃபைலையும் வச்சு பார்த்தா லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் ஆனிமேலியான்னு சொல்றது அது இந்த ஆர்த்ரோபோடு தான், ரைட். ஆர்த்ரோபோடில தான் இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும். இன்செக்ட்ஸ் இருக்கிற இந்த ஆர்த்ரோபோட ஃபைல தான் லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் கிங்டம் ஆனிமேலியா. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைலத்தோட ஒரு வாஸ்ட்னஸ் நீங்க பாருங்க. உலகத்துல தெரிஞ்ச 2/3 of the name species அது ஆர்த்ரோபோடன் தான். ஆனிமல் ஒரு ஃபைலம் தான் ஆர்த்ரோபோடா. ஜெனரல் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். what are the general characters? ஃபர்ஸ்ட், ஹாபிடேட் பார்க்கலாம். எங்க இருக்கு? அவங்க டெரஸ்ட்ரியல் லேண்ட்லும் இருக்கும், அதே மாதிரி அக்வாட்டிக் வாட்டர்லும் இருக்காங்க. 2 இடத்துலும் அவங்களுக்கு இந்த ஆர்த்ரோபோடஸ்ல நமக்கு 2 இடத்துலும் பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுங்க. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான், சீலோமேட் தான், செக்மெண்டட் பாடி. இது அத்தனையும் யாரு மாதிரியே இருக்கு? அனலிட்ஸ் மாதிரியே இருக்கு. சோ எக்ஸாமுக்கு கேட்கலாம், விச் ஆர் த கேரக்டர்ஸ் ஆர்த்ரோபோட்ஸ் ஷேர் வித் அனலிடா. இப்ப ஆர்த்ரோபோடுக்கும் அனலிடாக்கும் காமனா இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் தான் இதெல்லாம். தென் யூ சி செக்மெண்டட் பாடி. எப்படி இருக்கு செக்மெண்டேஷன்? அங்கதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டு பேருக்கும் அனலிட்ஸுக்கும் ஆர்த்ரோபோடுக்கும் செக்மெண்டேஷன் இருக்கும். ஆனா அனலிடாக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் செக்மெண்டேஷன் இருக்கும். ஆனா ஆர்த்ரோபோடுக்கு வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் செக்மெண்டேஷன். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கேரக்டர். பாடி இஸ் கவர்டு பை chitinous exoskeleton. பாடி chitinous exoskeleton வச்சு கவர் பண்ணிருக்கு. So they have an exoskeleton made up of chitin. Now இந்த எக்ஸோஸ்கெலட்டன் கேரக்டர் நீங்க படிக்கணும். இது வந்து ஹார்டா இருக்கும். ஓகே, பிளாஸ்டிக் மாதிரி ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸா இருக்கும். இட் இஸ் நான் லிவிங். What do you mean by non living? எக்ஸோஸ்கெலட்டன் ஆயதுனால ஆனிமலோட வெளியில தான் இந்த ஸ்கெலட்டன் இருக்க போறது, ரைட்? ஆனிமலோட பாடி க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஆனா எக்ஸோஸ்கெலட்டன் நான் லிவிங் ஆயதுனால எக்ஸோஸ்கெலட்டனுக்கு க்ரோ பண்ண முடியாது, ரைட்? அதனால ஒரு பாயிண்ட் வரும்போ என்ன ஆகும்? பாடி வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஆனா எக்ஸோஸ்கெலட்டன் அதுக்கு க்ரோ ஆகாம டைட்டா இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எக்ஸோஸ்கெலட்டன் நான் லிவிங் ஆயதுனால பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸோஸ்கெலட்டனு க்ரோ பண்ண முடியாததுனால இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணணும்? அடிக்கடி அவங்களோட நான் லிவிங் ஆனா இந்த எக்ஸோஸ்கெலட்டனை ரிமூவ் பண்ணணும். அப்பதான் அவங்களோட பாடிக்கு ஒழுங்காவே க்ரோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த எக்ஸோஸ்கெலட்டன் அவங்க கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பீரியாடிக்கலி அவங்களோட எக்ஸோஸ்கெலட்டனை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு தான் என்ன சொல்றது? இட் இஸ் கால்ட் as ecdysis, otherwise called as molting. Right. So what is ecdysis or molting? Periodic removal of exoskeleton. Right, that is called as ecdysis or molting. இனி எதுக்காக இந்த molting பண்ணணும்? எக்ஸோஸ்கெலட்டன் நான் லிவிங் ஆயதுனால தான். லிவிங் நம்ம ஸ்கெலட்டன் மாதிரி லிவிங்கா இருந்துச்சுன்னா நம்ம பாடியோட சேர்ந்து அந்த ஸ்கெலட்டனும் க்ரோ பண்ணும். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. அதனாலதான் எக்டைசிஸ் பண்ணா தேவை, ரைட்? இனி இந்த கைட்டின்னு சொல்ற அவங்களோட எக்ஸோஸ்கெலட்டன் கிரியேட் பண்ணிருக்கிறது கைட்டின் வச்சு. ஆனா கைட்டினை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஏது? மோனோமர் வச்சு. N-acetyl glucosamine அப்படிங்கிற ஒரு மோனோமர் வச்சு ஃபார்ம் பண்ண ஒரு பாலிமர் தான் கைட்டின், ரைட்? ஸோ இஃப் எக்ஸாமுக்கு கேட்குற ஆர்த்ரோபோடோட எக்ஸோஸ்கெலட்டன் வந்து N-acetyl glucosamine வச்சுதான் கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டா அது கரெக்ட் தான். ஏன்னா கைட்டின் அப்படிங்கிற பாலிமரோட மோனோமர் தான் N-acetyl glucosamine, ரைட்? ஓகே, இனி இந்த கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இம்பார்ட்டன்ஸ் என்ன? கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கிறதுனால கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸோஸ்கெலட்டன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது திக்கான ஹார்டான லேயர் நம்ம சொன்னேன். அதனால வாட்டரை இவாபரேட் பண்ண மாட்டேன், ரைட்? ஸோ லெஸ் டீஹைட்ரேஷன். ஓகே, வாட்டர்னா கூட ட்ராப் பண்ணி வைக்கிறதுனால வாட்டர் அவ்வளோ அவங்களோட பாடியிலேருந்து இவாபரேட் ஆக மாட்டேன் எப்போ அவங்களோட ஹாட் என்விரான்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸோஸ்கெலட்டன். தென் இந்த எக்ஸோஸ்கெலட்டன் ஒன்று இருக்கிறதுனால தான் என்ன அவங்களுக்கு இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரீசன். ஸோ வாட் இஸ் த ரீசன்? மெயின் ரீசன் அண்ட் யூனிக் கேரக்டர் ஆஃப் ஆர்த்ரோபோடன் அதுதான் அவங்களோட எப்பெண்டேஜஸ். அவங்களோட எப்பெண்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டட் எப்பெண்டேஜஸா இருக்கும். வாட் டு யூ மீன் பை ஜாயிண்டட் எப்பெண்டேஜஸ்? சி, ஜாயிண்டட் எப்பெண்டேஜஸ் அப்படின்னா அவங்களோட கை காலு எப்பெண்டேஜஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் வச்சுதான் கிரியேட்டா இருக்கும். ஒரு 5 செக்மெண்ட் வச்சு கிரியேட்டா இருக்கும். அதான் இந்த ஃபைலத்துக்கு பேரே ஆர்த்ரோபோடான்னு வந்தது. பாருங்க, ஜாயிண்டட் மீன்ஸ் ஆர்த்ரோஸ், போடா மீன்ஸ் அப்பெண்டேஜஸ். அப்ப ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்கிறவங்க ஆர்த்ரோபோடா. இந்த கேரக்டர்ல இருந்தா பேரே வந்தது, ரைட்? நவ் அவங்களோட பாடியை நமக்கு 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம். which are the 3 parts?
த்ரீ பார்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பாடி, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஹெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் இஸ் thorax. தேர்ட் பார்ட் போஸ்டீரியர் ரீஜன்ல இருக்கிற தேர்ட் பார்ட் தான் abdomen. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 பார்ட்டாய் அவங்களோட பாடியை டிவைட் பண்ணிக்கலாம். இன்னொரு சில ஆர்த்ரோபோடன்ஸ்ல ஹெட்டும் தொராக்ஸும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? செஃபாலோ தொராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த மாதிரி செஃபாலோ தொராக்ஸ் இருக்கிற ஆர்த்ரோபோடன்ஸ்ல உங்களுக்கு ஹெட் வேற தொராக்ஸ் செப்பரேட்டா பார்க்க முடியாது. எல்லாமே சேர்த்து ஒரு ரீஜன் தான் ஃபார்ம் ஆகும். அந்த ரீஜனுக்கு தான் நம்ம செஃபாலோ தொராக்ஸ்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கறது தான், ஏதொரு ஃபைலத்தின நம்ம பாடியை ஹெட் தொராக்ஸ் அப்டமன் டிவைட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அது ஃபைலம் ஆர்த்ரோபோடே தான். நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்பிரேஷன். சொல்லுங்க, இவங்க ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்றது ஒரு ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆர்த்ரோபோட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், தண்ணியில் இருக்கிற அனிமல்ஸ். ஓகே, வாட்டர்ல இருக்கிற ஆர்த்ரோபோடன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறது கில்ஸ் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரான், தென் கிராபெல்லா. இது பாருங்க, இதுதான் ஒரு ப்ரானோட கில்ஸ். ஒண்ணுக்கு கீழே இன்னொன்னா இப்படியே கில்ஸ் யூஸ் பண்ணிருக்க. ரைட். நெக்ஸ்ட் புக் கில்ஸ். அது யூஸ் பண்றது யாரு? இன்னொரு ஆர்த்ரோபோடனானா லிமுலஸ் தான். லிமுலஸ், கிங் கிராப், ஹார்ஸ் ஷூ கிராப்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹார்ஸ் ஷூ கிராப், கிங் கிராப் எல்லாம் சொன்னா அது லிமுலஸ் தான். லிமுலஸை பற்றி நம்ம கடைசியில எக்ஸாம்பிள் பார்ட்ல இன்னொரு விஷயம் கூட நம்ம படிக்கும், அதை அங்கே படிச்சுக்கலாம். ரைட். ஸோ லிமுலஸுக்கு புக் கில்ஸ் தான். அது என்ன? கில்ஸ் தான். ஆனா அதுல புக் கில்ஸ் நம்ம எதுக்காக சொல்றேன்? ஸோ இது பாருங்க, இதுதான் லிமுலஸ். ரைட். லிமுலஸோட கில்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம ப்ரானோட கில்ஸ் மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல. புக்கில் பேஜஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் கில்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு, ஒன்னுக்கு கீழே இன்னொன்னு. ரைட். ஸோ அதனாலதான் இதுல நம்ம புக் கில்ஸ் சொல்றது. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் புக் லங்ஸ். புக் லங்ஸ் யூஸ் பண்ற ஆர்த்ரோபோடன்ஸ் யாரெல்லாம்? ஸ்கார்பியன்ஸ் அண்ட் ஸ்பைடர்ஸ், தட் இஸ் அரக்கினிடான்னு சொல்லுவாங்களே. இவங்க இன்செக்ட்ஸ் கிடையாது. ஓகே, they are not இன்செக்ட்ஸ் இருக்கிற கிளாஸ் இல்ல. this is arachnida. so arachnidோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கேட்டீங்கன்னா அது வந்து என்னது? புக் லங்ஸ் தான். புக் லங்ஸ். இனி இந்த புக் லங்ஸ்னையும் புக் லங்ஸ் அப்படின்னு நம்ம என்ன எதுக்காக சொல்ற பாருங்க, புக்கில் பேஜஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்னுக்கு கீழே இன்னொன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சருக்கு புக் லங்ஸ் அப்படின்னு சொல்றது. புக்கில் பேஜ் நம்ம சொல்லுவோம், இங்க புக் லங்ஸோட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டுக்கு நம்ம சொல்றது என்ன? லேமெல்லை. ரைட். ஓகே, ஃபைன், தட் இஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட், ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் structure used for respiration in arthropoda, அதுதான் tracheal system. tracheal system யூஸ் பண்றது மெயின்லி இன்செக்ட்ஸ் தான். பட்டர்ஃபிளைஸ் ஆனாலும், மொஸ்கிட்டோ ஆனாலும், காக்ரோச், இதெல்லாமே இன்செக்ட் தான். இப்போ இன்செக்ட்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர் தான் என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் tracheal systemனு சொல்றது. பாருங்க, இதுதான் tracheal system. this is tracheal system. எப்படி இருக்கு? this is outside. இதுதான் பாடிக்கு வெளியில. பாடிக்கு வெளியில ஏர் எதிரோட வரும். ஸ்பைரக்கிள்ஸ் அப்படிங்கிற ஓப்பனிங்கிலூட ஏர் உள்ள போயிடும். ஸ்பைரக்கிள்னு சொல்ற ஓப்பனிங் தாண்டிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வர போறது ஒரு டியூப் தான், கால்ட் ஆஸ் ட்ரக்கியா. இனி இந்த சிங்கிள் டியூபான ட்ரக்கி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிரான்ச் ஆகி மாற ஆரம்பிக்கும். நிறைய பிரான்ச்சஸா மாறும். இந்த பிரான்ச்சஸுக்கு தான் என்ன பேரு? ட்ரக்கியோல்ஸ். ஸோ ட்ரக்கியோல்ஸ் தான் கேசஸ்ன செல்லுக்கு கொண்டு போய் டெலிவர் பண்றது. ஓகே, சோ gases is delivered or gases is exchanged between tracheoles and cells. இப்படிதான். சோ இதுக்கு தான் tracheal system சொல்றது. இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன் தான். ஓகே, இது எல்லாமே சேர்ந்த ஆர்கன் சிஸ்டம்க்கு தான் நம்ம tracheal systemனு சொல்றது. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்க வேண்டியது ஒவ்வொரு டைப்புக்கும் எக்ஸாம்பிள் யாரு? ஓகே, இதுதான் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஆர்த்ரோபோடா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். மீன்ஸ் என்ன? பாடி ஃப்ளூயிடு பாடி கேவிட்டிலூட ஃப்ரீயா ஃப்ளோ பண்ணிடும். அதனால அங்க இருக்கிற செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே பாடி ஃப்ளூயிடுமா டைரக்ட் கான்டாக்ட்ல வரும். அப்படிப்பட்டது தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரைட். இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கூட இருக்கு. இவங்களோட ஆர்த்ரோபோடோட ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி ஃப்ளூயிட் is hemolymph.
ஹீமோலிம்ஃப், பிளட்டோட ஃபங்க்ஷனும் பண்ற, லிம்ஃபோட ஃபங்க்ஷனும் பண்ற. ஹீமோலிம்ஃப், தட் இஸ் தியர் பாடி ஃப்ளூயிட், ரைட்? இந்த ஹீமோலிம்ஃப் அப்படியே எதிலோட ஃப்ளோ பண்ணும்? பாடி கேவிட்டியிலோட ஃப்ளோ பண்றதுனால பாடி கேவிட்டி இஸ் கால்ட் as ஹீமோசீல். ஓகேங்களா? ஸோ பாடி கேவிட்டி ஆஃப் ஆர்த்ரோபோடன் இஸ் கால்ட் as ஹீமோசீல். ஏன்னா ஹீமோலிம்ஃப் அப்படிங்கிற அவங்களோட பாடி ஃப்ளூயிடு அவங்களோட பாடி கேவிட்டியான சீலத்திலோட ஃப்ளோ பண்ற. ஸோ அப்படி ஹீமோலிம்ஃப் ஃப்ளோ பண்ற சீலம் ஆயதுனாலதான் அதனை நம்ம ஹீமோசீல்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட். தென் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனுக்காக அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் மால்பிஜியன் டியூபியூல். ஓகேங்களா? Malpighian tubule. இந்த Malpighian tubules mostly யூஸ் பண்றது insects. அதுக்கு என்ன அர்த்தம்? மற்ற ஸ்ட்ரக்சர்ஸும் மற்ற ஆர்த்ரோபோடன்ஸ் யூஸ் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் antennal glands. நம்ம எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் பத்தி தான் சொல்றேன். ரைட். ஸோ antennal glands, otherwise green glands சொல்லும். அது யார் யூஸ் பண்ற? prawn எல்லாம் யூஸ் பண்ற. prawn is using this structure. Then coxal gland. coxal gland அப்படிங்கிற gland யூஸ் பண்றது scorpion, spider மாதிரி இருக்கிற arachnids தான். ஓகே, arachnida இவங்க தான் யூஸ் பண்ற. ஸோ மால்பிஜியன் டியூபிள் மட்டும் இல்ல, மற்ற ஸ்ட்ரக்சர்ஸும் ஆர்த்ரோபோடன்ஸ் யூஸ் பண்ற. ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆர்த்ரோபோஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் யூஸ் பண்ற. தட்ஸ் இட். சென்சரி சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்த்ரோபோடன்ஸ் யூஸ் பண்ற சென்சரி ஆர்கன்ஸ் எதெல்லாம் தான். தட் மீன்ஸ் வெளியில இருக்கிற சிக்னல்ஸ் டிடெக்ட் பண்றதுக்காக அவங்களோட பாடியில் இருக்கிற சென்சரி ஆர்கன்ஸ். மெயின்லி 3 சென்சரி ஆர்கன்ஸ் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டினா, தென் ஐஸ் அண்ட் ஸ்டாட்டோசிஸ்ட். முதல்ல ஆன்டினா என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்டினா? ஆன்டினான்னு சொல்றது த்ரெட் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அது அவங்களோட தலை மேலதான் இருக்கும். ரைட். ஸோ தலை மேல இருக்கிற இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஆன்டினா. இது வச்சு அவங்க என்ன பண்ணும்? எப்படிப்பட்ட சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கும்? அவங்க டிடெக்ட் பண்ற சிக்னல்ஸ் தான் ஸ்மெல், ரைட், தென் டச். இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கும் ஆன்டினா வச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் ஸ்டாட்டோசிஸ்ட். அது வேற எதுக்காக இல்ல, பாடி பேலன்ஸுக்காக தான் அவங்க யூஸ் பண்ற. பாடி பேலன்ஸுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆர்கன் தான் ஸ்டாட்டோசிஸ்ட். மெயினா நீங்க சென்சரி சிஸ்டம் ஆஃப் ஆர்த்ரோபோடன்ஸ் படிக்கும்போது மெயினா வர போறது அவங்களோட ஐஸ் தான். எத்தனை டைப் ஐஸ் இருக்கு அவங்களுக்கு? 2 டைப் ஆஃப் ஐஸ் அவங்களுக்கு பாசிபிள் தான். ஒன்னு சிம்பிள் ஐ. சிம்பிள் ஐன்னு சொன்னா பாருங்க எப்படி இருக்கு. இப்படிதான் சிம்பிள் ஐயோட ஒரு ஆபரேஷன் மெத்தட். சிம்பிள் ஐல எப்பொழுதுமே ஒரு சிங்கிள் லென்ஸ் தான் இருக்க போற. அதனால லைட் இந்த சிங்கிள் லென்ஸ் மேல வந்து விழும்போ அங்க ஃபார்ம் ஆகுறது ஒரு இமேஜ். சோ சிம்பிள் ஐஸ் சொன்னா அங்க ஒரு லென்ஸ், அதனால ஒரு இமேஜ் இப்படிதான் ஃபார்ம் ஆகுறது. ஓகேங்களா? ரைட். பட் வாட் அபவுட் காம்பவுண்ட் ஐஸ்? காம்பவுண்ட் ஐஸ் இதுதான் காம்பவுண்ட் ஐ. பாருங்க, ஒரு காம்பவுண்ட் ஐயோட டயக்ராம் தான் இது, இமேஜ் தான் இது. இந்த காம்பவுண்ட் ஐ எடுத்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு நிறைய ஹெக்ஸகனல் டைப் ஆஃப் செல்லு மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்க்க முடியும். இதுதான் என்னது? இதுக்குதான் ஒமாட்டிடியான்னு சொல்றது. ரைட். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஐக்குள்ள இருக்கிற நிறைய ஹெக்ஸகனல் டைப் ஆஃப் ஹெக்ஸகனல் structures, it is called as what? Omatidia. Singular வந்து omatidium, plural வந்து omatidia. ஒவ்வொரு ஒமாட்டிடியம் பார்த்தா எப்படி இருக்கும்னா இது பாருங்க, இதுதான் ஒரு ஒமாட்டிடியம், இது இன்னொரு ஒமாட்டிடியம், இது இன்னொரு ஒமாட்டிடியம். that means ஒவ்வொரு ஒமாட்டிடியத்திலும் இருக்கிறது ஒரு லென்ஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு ஒமாட்டிடியத்தில் இருக்கிற லென்ஸும் லைட் அவங்க மேல வந்து விழும்போ அவங்க ஒவ்வொரு லென்ஸிலும் ஒவ்வொரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். எப்படிப்பட்ட இமேஜ்? அவங்க பார்க்குற ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் பண்றது ஒரு ஒமாட்டிடியத்தில், அந்த ஆப்ஜெக்டோட இன்னொரு பார்ட்டோட இமேஜ் ஃபார்ம் பண்றது இன்னொரு ஒமாட்டிடியத்தில். இப்படி பார்க்குற ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு பார்ட்டும் இமேஜா ஃபார்ம் பண்றது ஒவ்வொரு ஒமாட்டிடியத்தில் இருக்கும். கடைசியில் என்ன? இது எல்லாமே ஒமாட்டிடியத்தில் எல்லாமே ஃபார்ம் பண்ண இமேஜ் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சு பார்க்கும்போ இப்படிதான் இருக்கும் இமேஜ். ஃபைனல் இமேஜ் இப்படிதான் இருக்கும், ஒரு மொசைக் மாதிரி. ரைட். ஸோ அதனால காம்பவுண்ட் ஐ ஃபார்ம் பண்ற இமேஜ் நம்ம மொசைக் விஷன் நம்ம சொல்லும். ரைட். ஸோ காம்பவுண்ட் ஐல வாட் இஸ் ஹேப்பனிங்?
அங்க நிறைய ஒமாட்டிடியா இருக்கும், அதுல மல்டிபிள் லென்சஸ் இருக்கும். மல்டிபிள் லென்சஸ் மீன்ஸ் மல்டிபிள் இமேஜஸ். ஓகே தானே? அதனால ஃபார்ம் பண்ற விஷனுக்கு பேரு மொசைக் விஷன். மொசைக் விஷன். இது பாருங்க, இது ஹியூமனோட சிம்பிள் ஐ வச்சு ஃபார்ம் பண்ண ஒரு இமேஜ். இதே ஒரு ஃபிளவர்னு தான் ஹியூமன் பீயிங்ஸ் பாக்குறேன். இதே ஃபிளவர்னா ஒரு ஆர்த்ரோபோடன், எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ், காம்பவுண்ட் ஆகி இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்க போற மொசைக் மாதிரி, ரைட்? இதனாலதான் இது என்ன சொல்றது, மொசைக் விஷன். இந்த டயக்ராம்ல நீங்க பாருங்க, கேன் யூ see certain hexagonal? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேட்டீரியத்துல ஃபார்ம் பண்ணா இமேஜ் தான். பாருங்க, ஃபிளவரோட ஒரு பாட்டோட இமேஜ் ஒரு மேட்டீரியத்துல ஃபார்ம் இருக்கு, இன்னொரு பாட்டோட இமேஜ் இன்னொரு மேட்டீரியத்துல, இன்னொரு பாட்டோட இமேஜ் இன்னொரு மேட்டீரியத்துல. சோ சேர்த்து வச்சு பார்க்கும்போது மொசைக் விஷன் கிடைக்கும், ரைட்? ஓகே, சோ திஸ் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவங்களோட ரீப்ரொடக்ஷன் தான். எப்படிப்பட்ட ரீப்ரொடக்ஷன்? they are mainly having a sexual reproduction. அது மட்டும் இல்லாம செக்ஸஸ் எப்படி செப்பரேட்டடா ஜாயிண்டடா? they are sexes are separated, that is dioecious சொல்லும், இல்லனா unisexual நம்ம சொல்லும். dioecious or unisexual என்ன அர்த்தம்? sexes are separate. male reproductive organs எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும், அவங்கள நம்ம மேல்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கிறது இன்னொரு இண்டிவிஜுவல், அவங்கள நம்ம ஃபீமேல். ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். தட் மீன்ஸ் கேமேட் ஃபீமேல் பாடிக்குள்ள வச்சுதான் ஃபியூஸ் ஆக போற ஃபர்டிலைசேஷன் பாடிக்குள்ள வச்சு நடக்கும். ஜைகோட் அங்கதான் ஃபார்ம் ஆகும் பாடிக்குள்ள வச்சு, தென் ஜைகோட் டெவலப் ஆகும் ஒரு அடல்ட் ஐட்டம். தட்ஸ் இட். தென் மோஸ்ட்லி oviparity. what do you mean by this? oviparity ன்னு சொன்னா egg laying. they will lay egg லே பண்ணும். அந்த எக் ஹேட்ச் பண்ணி பிரேக் பண்ணி தான் ஒரு புது குழந்தை வர போறது. டெவலப்மெண்ட் எப்படி? 2 டைப் டெவலப்மெண்ட்டும் அவங்கள பாசிபிள் தான். ஃபர்ஸ்ட் இஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட். தட் மீன்ஸ் லார்வா ஏதும் இல்லாத டெவலப்மெண்ட், நோ லார்வல் ஃபார்ம் பிரசன்ட். அப்படிப்பட்ட டைரக்ட் டெவலப்மெண்ட் அது காமிக்கிற ஒரு ஆர்த்ரோபோடன் அனிமலோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லெப்பிஸ்மா சில்வர் ஃபிஷ், இது ஒரு இன்செக்ட் தான். எப்படிப்பட்ட இன்செக்ட்? விங்லெஸ் இன்செக்ட். இன்செக்டுக்கு எல்லாம் ஜென்ரலி விங்ஸ் இருக்கும், ரைட்? ஆனா விங்ஸ் இல்லாத ஒரு இன்செக்ட் தான் என்னது? லெப்பிஸ்மா சில்வர் ஃபிஷ். லெப்பிஸ்மே உங்களுக்கு எங்க பார்க்க முடியும்? புக்குக்குள்ள. இப்ப புக்கெல்லாம் நீங்க எடுத்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே ஏதாவது ஒரு உரமா போட்டு இருக்குன்னா, அந்த ஒரு புக் எடுத்து நீங்க டர்ன் பண்ணி பாருங்க, புக்கோட உள்ள இருந்து ஒரு வேர்ம் மாதிரி ஏதோ ஒன்று போகிற மாதிரி தெரியும் இல்லையா? அதுதான் சில்வர் ஃபிஷ், லெப்பிஸ்மா, விங் இல்லாத இன்செக்ட். இங்க நீங்க பார்க்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இன்னொரு விஷயம் கூட பார்க்கணும். வாட் இஸ் இட்? சில்வர் ஃபிஷ்னு தான் அவங்கள ஜென்ரலி சொல்றது. பேரில் மட்டும் தான் ஃபிஷ் இருக்கு, ஆனா இவங்க ட்ரூ ஃபிஷஸ் கிடையாது, ஃபால்ஸ் ஃபிஷஸ் கேட்டகரியில தான் இவங்க வரும், ரைட்? இப்போ ஃபிஷ்னு இருக்கிற பேர்ல ஃபிஷ் இருக்கிற எல்லாருமே ஃபிஷ் கிடையாது, ரைட்? சோ திஸ் இஸ் an arthropod, ஃபிஷ்ஷே கிடையாது. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொன்னா லார்வல் இருக்கிற ஃபார்ம். லார்வல் ஃபார்ம் இருக்கிறதா இன்செக்ட்ஸ் எல்லாமே, மொஸ்கிட்டோ, பட்டர்ஃபிளை, ஈவன் பாம்பைக், சில்க்வர்ம் எல்லாமே அந்த கேட்டகரியில தான் வராங்க. Then we are going to see the examples of arthropod. நம்ம என்ன படிச்ச? arthropod சொல்றது அனிமல் கிங்டத்துல பெரிய ஒரு ஃபைலம் தான். ஓகே, லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமல் கிங்டம், தட் இஸ் ஆர்த்ரோபோடா. அதனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஃபைலத்துல நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்டர்ஃபிளை, தென் ஸ்கார்பியன், தென் ப்ரான். ஓகே, இது எல்லாமே ஆர்த்ரோபோடன் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அவங்களோட அட்வான்டேஜ் வச்சுதான் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். what do you mean by எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ்? இவங்க இந்த மாதிரி இன்செக்ட்ஸோட ப்ராடக்ட், ஓகே, சோ இவங்களோட product, that is in the animal product, we can sell in marketல செல் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். அதனாலதான் இது என்ன சொல்றது? எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ் சொல்றது. 3 எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ் பத்தி தான் உங்களோட என்சிஆர்டி மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த 3ம் படிக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? எப்பிஸ், ஹனிபி. ஹனிபி என்ன ப்ராடக்ட் நமக்கு? வாட் இஸ் த ப்ராடக்ட் தட் ஹனிபி கிவ்ஸ் us? ஹனி மார்க்கெட்ல கொண்டு போய் செல் பண்ணா நமக்கு மணி கிடைக்கும், ரைட்? சோ
honey is produced by honeybee. Next is Bombyx mori, silkworm. ஓகேங்களா, சில்க் வேர்மில் இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, சில்க் கிடைக்குது. சாரி எல்லாம் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு சில்க் தேவைப்படும்ல, அந்த சில்க் வர போறது ஒரு அனிமலில் இருந்து தான், தட் இஸ் சில்க் வேர்மில் இருந்து தான். சில்க் வேர்ம்னு கேட்டீங்கன்னா அடல்ட்ல இருந்து இல்ல, லார்வையில் இருந்து தான் சில்க் எடுக்க போறேன். ரைட், தட் இஸ் இட். நெக்ஸ்ட் லாசிஃபர், அது லாக் இன்செக்ட் தான். லாக் இன்செக்ட் இப்படிதான் இருக்கும். இந்த லாக் இன்செக்ட் அவங்களோட இந்த ட்ரீ பிரான்ச்சஸ் மேல எல்லாம் தான் அவங்கள க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ட்ரீ பிரான்ச்சஸ் மேல அவங்க இந்த மாதிரி அவங்களோட லாக்கு இப்படியே வரும். இதுல இருந்து எடுத்துட்டு நமக்கு லாக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ லாக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இன்செக்ட் தான் லாசிஃபர், லாக் இன்செக்ட்னு சொல்லும். ஸோ இந்த 3 அனிமல்ஸ் தான் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல்லான இன்செக்ட்ஸாய் சொல்றது. ஆல் தீஸ் ஆர் இன்செக்ட்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் வெக்டர்ஸ். வாட் யூ மீன் பை வெக்டர்? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம படிச்சு முடிச்சது என்ன, நமக்கு உதவி பண்ற ஆர்த்ரோபோடன். இப்போ நம்ம படிக்க போறது நமக்கு துரோகம் பண்ற ஒரு சில ஆர்த்ரோபோடன்ஸை பத்தி தான். வெக்டர்ஸ் டெஃபினிஷன் என்ன? வாட் யூ மீன் பை அ வெக்டர்? ஏஜென்ட்ஸ் தட் டிரான்ஸ்மிட் pathogen from infected person to a healthy person. டிசீஸ் இருக்கிற ஒரு பர்சனோட பாடியில் நின்று அந்த டிசீஸ் காஸ் பண்ற பேத்தஜனை எடுத்துட்டு நார்மலான பர்சனோட பாடியிலேக்கு போடுற அனிமல்ஸ் தான் வெக்டர்ஸ் சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில வெக்டர்ஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ற, காஸ் பண்ற, மெயின்லி ஸ்ப்ரெட் பண்ற ஆர்த்ரோபோடன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனோஃபிலஸ், நெக்ஸ்ட் இஸ் ஈடிஸ், தேர்ட் ஒன் இஸ் கியூலெக்ஸ். இது எல்லாமே ஏது? They are all insects. Mosquito. இது எல்லாமே different varieties of types of mosquitoes தான். First variety Anopheles. Anopheles நமக்கு ஸ்ப்ரெட் பண்ற டிசீஸ் தான் என்னது? மலேரியான்னு சொல்றது. மலேரியே காஸ் பண்ற பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவனை நம்ம பாடியில இன்ஃபெக்டட் ஆன ஒரு ஹியூமன் பாடியில இருந்து இன்னொரு ஹியூமன் பாடியில எடுத்துட்டு கொண்டு போறது அனோஃபிலஸ் தான். தென் டெங்கி, சிக்கன் குனியா ரெண்டும் வைரல் டிசீஸ் தான். இந்த வைரஸ்னு ஒரு ஹியூமன்ல இருந்து இன்னொரு ஹியூமன்ல எடுத்துட்டு கொண்டு போறது எப்படிப்பட்ட மொஸ்கிட்டோ? ஈடிஸ் ஈஜிப்ஷின்னு சொல்ற மொஸ்கிட்டோ தான். தென் ஃபைலேரியாசிஸ் காஸ் பண்ற ஃபைலேரியல் worm. ஃபைலேரியல் wormனா டிசீஸ் இருக்கிற ஒரு பர்சனோட பாடியில் நின்று நார்மல் பர்சனோட பாடியிலேக்கு எடுத்துட்டு கொண்டு போறது கியூலெஸ் மொஸ்கிட்டோன்னு சொல்ற ஒரு வெரைட்டி ஆஃப் மொஸ்கிட்டோ தான். ரைட், ஸோ இது எல்லாமே மொஸ்கிட்டோ தான். இவங்க எல்லாமே என்ன நம்ம சொல்லுவோம்? தே ஆர் ஆல் கம்மிங் அண்டர் த கேட்டகரி கால்டு வெக்டர்ஸ். ரைட், ஓகே. தென் நெக்ஸ்ட் இஸ் லிமுலஸ். முன்னாடி நம்ம படிச்ச லிமுலஸ் எங்க படிச்ச? லிமுலஸ் ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும்போது லிமுலஸ் யூஸ் பண்றது they are using book gills. இங்க நம்ம படிக்க போறது அதே லிமுலஸை பற்றி தான். they are living fossil. ரைட், ஸோ லிவிங் ஃபாசில். எப்படிப்பட்ட அனிமலை நம்ம லிவிங் ஃபாசில்னு சொல்லும்? லிவிங் ஃபாசில்னு சொல்லணும்னா அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும். ரைட், தென் அவங்களுக்கு வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா பெருசா சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணி இருக்கவும் கூடாது. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே கேம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ ஆன் திஸ் பிளானட். இன்னொன்னு, வந்த நாளில் இருந்து இது வரைக்கும் பெருசா சேஞ்சஸ் அவங்க அண்டர்கோ பண்ணல. எவல்யூஷன் அது அவங்களுக்கு பெருசா வரல. ஓகே, தே ஆர் ரிமைனிங் ஆல்மோஸ்ட் அன்சேஞ்ச். இது ரெண்டும் இருந்தாதான் நம்ம மெயின்லி என்ன சொல்றது, அந்த அனிமல்ல தான் நம்ம லிவிங் ஃபாசிலாய் கன்சிடர் பண்றது. ஸோ லிமுலஸ் அப்படிப்பட்ட ஒரு லிவிங் ஃபாசில் தான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? கிங் கிராப்னு சொல்லலாம், அதோட சைஸ் வச்சு. தென் ஹார்ஸ் ஷூ கிராப்னு சொல்லலாம். ஹார்ஸ் ஷூ கிராப், ஏன்னா குதிரைக்கு குதிரையோட கால் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிமுலஸோட ஷேப்ல தான் இருக்கிற, அதனாலதான் ஹார்ஸோட ஷூ மாதிரி இருக்கிற கிராப். பேர்ல தான் கிராப், இவங்க ட்ரூ கிராப் கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் லொக்கஸ்டா. இது ஒரு பெஸ்ட் தான், கிரிகேரியஸ் பெஸ்ட். வாட் யூ மீன் பை தட்? கிரிகேரியஸ் பெஸ்ட். கிரிகேரியஸ்னு சொன்னா அட்டாக்கிங் இன் குரூப்பா வந்து அவங்க குரூப்பா தான் அட்டாக் பண்ற. யார் அட்டாக் பண்ற? அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுன்னு. ஓகே, ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இவங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நம்ம
பெஸ்ட்னு சொல்றது. குரூப்பா வந்து அட்டாக் பண்ற பெஸ்ட் ஆயதுனால கிரிகேரியஸ் பெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ரைட், ஓகே. ஸோ இத்தனையும் எக்ஸாம்பிள் தான் NCERT சொல்றது. அது ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக உங்களுக்கு இருக்கிற ஒரு நியூமானிக்ஸ் தான் இது. ஈதன் லூசிஃபர் லுக்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் கியூட் பாய். தட் இஸ் ஈதன், ஈடஸ், லூசிஃபர், லாசிஃபர். தென் அனோஃபிலஸ், லொக்கஸ்டா, லைக்ல LI stands for limulus. Then a perfect stands for epis. Cute, culex. Boy la BO stands for bombyx. So இது வச்சு ஆல்மோஸ்ட் ஆல் த ஆர்த்ரோபோடன்ஸ் உடைய பேரு உங்களுக்கு நியூமானிக்ஸா யூஸ்ட் வைக்கலாம். கிளியரா? கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஓகே, பாஸ் பண்ணுங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் எப்படி? Find the incorrect match regarding respiratory organs of arthropoda. ஆர்த்ரோபோடோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடரும் ஸ்கார்பியன்ஸ் தே ஆர் யூசிங் புக் லங்ஸ், கரெக்ட் தான். லிமுலஸ் புக் கில்ஸ் யூஸ் பண்ற, அதுவும் கரெக்ட் தான். ப்ரான் கிராப், ப்ரான் எல்லாம் தண்ணியில் இருக்கிறதுனால கண்டிப்பா கில்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஆனா காக்ரோச் அண்ட் கிராஸ் ஓப்பர் எல்லாருமே இன்செக்ட் தானே. இன்செக்ட் யூஸ் பண்றது மால்பீஷியன் டியூபுலா எக்ஸ்கிரீஷனுக்கு தான் அவங்க யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ அதனால இன்செக்ட்ஸ் ஆன காக்ரோச் அண்ட் கிராஸ் ஓப்பர் யூஸ் பண்றது ட்ரக்கியல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ற. அதனால தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டா தப்பான மேட்ச் கேட்டீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், a few characters of animal A is given below. Identify the animal A from the given options. ஏதோ ஒரு animal A ன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த animal A யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 கேரக்டர் ரீட் பண்ணி. Belongs to the largest phylum. Body is divided into head, thorax and abdomen. Body is covered by chitinous exoskeleton. இதெல்லாம் ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும் அது ஒரு ஆர்த்ரோபோடா தான். இனி சொல்லுங்க, இந்த 4 ஆப்ஷன்ல ஆர்த்ரோபோடா யாரெல்லாம்? லொக்கஸ்டா இஸ் an arthropoda. Right, லொக்கஸ்டா இஸ் arthropoda. Next question, assertion reason. In arthropoda, circulation is of open type. அது கரெக்ட் தான். Blood circulates through a series of vessels only. தப்பு. Blood vessels லூட மட்டும் டிராவல் பண்றது யாரோட எப்படிப்பட்ட circulatory systemத்தோட கேரக்டர்? closed circulatory systemத்தோட கேரக்டர் தான். ஓகே, ஓப்பன் circulatory systemனு சொன்னா எப்படி இருக்கும்? blood, body fluid, body seal, பாடி சீலம், பாடி கேவிட்டியோட ஃப்ரீயா தான் ஃப்ளோ ஆயிடும். ரைட், ஸோ அதனால assertion is true and reason is false. Second option. Next, match the following. மேட்ச் பண்ணி பாருங்க. லிமுலஸ் அது ஒரு லிவிங் ஃபாசில் தான். கிரிகேரிஸ் பெஸ்ட் யாரு? லொக்கஸ்டா. குரூப்பா வந்து அட்டாக் பண்ற பெஸ்ட் வந்து லொக்கஸ்டா. தென் சில்க்வர்ம் அதோட பேர் என்ன? பாம்பைக்ஸ் மௌரி, பாம்பைக்ஸ். ரைட். டி எப்பிஸ் அது யாரு? ஹனிபி. சோ டிக்கு எஸ் தான் கரெக்ட் மேட்ச். ஃபைனல் ஆன்சர் என்ன? AQBPCRDS, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? Next question. Read the following statements. Identify the phylum that exhibits the above characters. Mostly dioecious, presence of jointed appendages. Jointed appendages in சொல்லும்போதே we have to understand that is arthropoda. Right. மீதி எதுவும் ரீட் பண்ண கூட தேவையில்லை. Right. So arthropoda. Fertilization is usually internal. Then mostly oviparous. Development direct இருக்கலாம், indirect இருக்கலாம். எல்லாமே ஆர்த்ரோபோடியா பத்தி தான் சொல்றேன். So second option. இனி நம்ம பார்க்க போற ஃபைலம் வந்து ஃபைலம் மொலுஸ்கா. So மொலுஸ்கான்னு சொன்னா it is the second largest phylum. First largest என்னது? ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருக்க போற ஒரு அனிமல் ஃபைலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மொலுஸ்கா தான். So first ஆர்த்ரோபோடா, அதுக்கப்புறம் மொலுஸ்கா. ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் தி ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் மொலுஸ்கா? அவங்களோட ஹேபிடேட், எங்க வாழுவாங்க, எங்க இருக்கும்? லேண்டில் இருக்கும். ரைட். ஆர் எக்வாட்டிக். இந்த எக்வாட்டிக் மீன்ஸ் வாட்டர்லும் இருக்கலாம். இனி வாட்டர்னு சொன்னா எப்படிப்பட்ட வாட்டர்? உப்பு தண்ணியிலும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லும் இருக்கும். ரைட். அதர் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரலி படிச்ச ஆர்த்ரோபோடா மாதிரியே இருக்கும். என்ன? organ system level of organization, bilateral symmetry, triploblastic and coelomate. இதெல்லாமே ஆர்த்ரோபோடியோட கிட்டத்தட்ட சேம் கேரக்டர் தான். ரைட். இனி நீங்க படிக்க வேண்டிய மொலுஸ்கோட இன்னொரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷெல் இருக்கும். they are shelled animals. எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலவங்களுக்கு. ரைட். so shelled animals they are. எப்படிப்பட்ட ஷெல்லு?
அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கும். இன்டர்னல் ஷெல்ஸ், எக்ஸ்டர்னல் ஷெல்ஸ். எக்ஸ்டர்னல் ஷெல் இதுதான் நிறைய மொலுஸ்க்கு இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த மொலுஸ்க் அவங்களுக்கு வெளியில தான் ஷெல் இருக்க போற. இப்ப பாருங்க ஸ்னெயில், இது ஸ்னெயில் தான். ஸ்னெயிலுக்கு ஷெல் எங்க இருக்கு? வெளியில தானே. ஸோ இப்படிப்பட்ட வெளியில ஷெல் இருக்கிறவங்க தான் மெயின்லி. பட் ஒரு சிலவங்களுக்கு எப்படிப்பட்ட ஷெல் இருக்கு? இன்டர்னல் ஷெல் இருக்கு, பாடிக்குள்ள ஷெல் இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யாரு? ஸ்குவிட், லோலிகோ, தென் கட்டில் ஃபிஷ். இதுக்கெல்லாம் பாடிக்குள்ளதான் ஷெல் இருக்கிறது. இனி ஒரு செல்லுக்கு இனி சில மொலுஸ்க்கு என்ன இருக்கும்? நோ ஷெல். ஷெல் இல்லாதவங்களும் இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்டோபஸ். ஆக்டோபஸுக்கு ஷெல்லே இல்ல, அதனால ஒரு சின்ன ஹோல் கிடைச்சா போதும் ஆக்டோபஸ் அந்த ஹோலோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரைட், ஃபைன். தென் மொலுஸ்கோட பாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாஃப்ட் பாடி தான். சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ். அதனாலதான் அவங்கள மொலுஸ்கான்னு சொல்றது. மொலுஸ் மீன்ஸ் சாஃப்ட். ரைட், சாஃப்ட் பாடிடான அனிமல்ஸ். அதனாலதான் இந்த ஃபைலத்துக்கு மொலுஸ்கான்னு நம்ம பேரு கொடுத்தது. கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் பாடியே. நம்ம ஆர்த்ரோபாடியோட பாடியை 3 பார்ட்டாய் டிவைட் பண்ணி இருக்கிற மாதிரியே மொலுஸ்கோட பாடியை 3 பார்ட்டாய் டிவைட் பண்ணிக்கலாம். which are the 3 different parts? that is head, muscular foot and visceral hump. அதுவும் இல்லாம அவங்களோட பாடியில செக்மெண்டேஷன் உங்களுக்கு பார்க்க முடியுமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ செக்மெண்டேஷன், அன்செக்மெண்டட் பாடி தான் அவங்களுக்கு இருக்க போற. now we'll see எப்படி பாடியை எப்படி 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம்னு. நான் இந்த ஹெட், மஸ்குலர் ஃபுட், விசரல் ஹம்ப் டிரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அவங்களுக்கு? ஒரு மஸ்குலார் ஃபுட். ஓகே, இதுதான் அவங்களோட மஸ்குலார் ஃபுட். கீழே மஸ்குலார் ஃபுட் மேலதான் என்ன இருக்கும்? ஒரு ஹம்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் விசரல் ஹம்ப். ஓகேங்களா? இதுதான் விசரல் ஹம்ப். தென் ஒரு ஓரமா இன்னொன்னு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஹெட் ரீஜன் இருக்கும். இதுதான் ஹெட் ரீஜன். ஹெட்டுக்கு மேல என்ன இருக்கும்? சென்சரி டென்டக்கிள்ஸ் இருக்கும். எதுக்காக? சிக்னல்ஸ் கேப்சர் பண்றதுக்காக. சோ இங்க ஒரு சென்சரி டென்டக்கிள்ஸும் தலை மேல இருக்கும். ஃபைன், இதுதான் அவங்களோட என்னது பாடி பார்ட்ஸ்னு சொல்றது. யூ கேன் see here. ரைட், muscular foot, visceral hump and head with tentacles. Right. Then இனி இந்த visceral humpக்கு மேல என்ன இருக்கு? visceral humpனை கவர் பண்ணி என்ன இருக்கும்? கவர் பண்ணி ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கு, கால்ட் mantle. ரைட், mantle is there. mantle-க்கு இன்னொரு பேரு தான் pallium. ரைட், ஸோ mantle is there. இப்போ visceral humpக்கு மேல mantle-னு சொல்லி ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் இருக்கு. ரைட், இதுதான் என்னது? mantle. ஓகேங்களா? இந்த mantle தான் என்ன செக்ரீட் பண்ற? எதுன்னு செக்ரீட் பண்ற? ஷெல்லுன்னு செக்ரீட் பண்ற. ஸோ mantle வெளியிலேக்கு ஷெல்லுன்னு செக்ரீட் பண்ணும். அதனால வெளியில இப்படி ஷெல் இருக்கும். ஓகேங்களா? This is shell. Right. So shell எது வச்சு கிரியேட் ஆயிருக்கு? calcareous shell தான். That means calcium carbonate வச்சு கிரியேட் ஆன ஷெல் தான். மெயின் இன்கிரீடியன்ட் வந்து கால்சியம் கார்பனேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது எப்படி? வெளியில தானே. So it is an exoskeleton. Who is secreting it? It is secreted by mantle. இப்படி. ஓகேங்களா? Now இனி நீங்க பார்க்க போறது ஒரு கேவிட்டியை பத்தி தான். mantle cavity. இந்த கேவிட்டி எங்க இருக்கும்? It is a space between hump and mantle. That is called as mantle cavity. இதுதான் hump.
ரைட். மேண்டில்னு சொல்றது இதுதான் மேண்டில். அப்போ விசரல் ஹம்புக்கும் மேண்டிலுக்கும் மிடில்ல ஸ்பேஸ்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பேஸ். சோ திஸ் இஸ் மேண்டில் கேவிட்டி. திஸ் இஸ் மேண்டில் கேவிட்டி. இந்த மேண்டில் கேவிட்டியில தான் உங்களுக்கு என்ன பார்க்க முடியும்? ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கிற கில்ஸ் பார்க்க முடியும். திஸ் இஸ் கால்ட் as tinidia. என்னது? tinidia. Feather like gills called tinidia is there. Right? Tinidia function என்ன? Gills தான். அதனால it is used for respiration and excretion. Respiration and excretion. Fine, you can see here. Mantilukum visceral humbuக்கும் middle space that is called as அந்த ஸ்பேஸ்ல தான் ஸ்பேஸுக்கு தான் என்ன சொல்றது? mantle cavity. அங்கதான் இந்த கில்ஸ் இருக்க போறது. Fine. So gills ஓட function, main function of these gills are ரெண்டு excretory function and respiratory function. Okay. Then coming to their digestive system. Digestive systemத்துல என்ன இருக்கு? Digestive system னு கேட்டிங்கன்னா it is complete. That is alimentary canalக்கு ரெண்டு opening இருக்கும். 2 openings. நீங்க இந்த டயக்ராம் பாருங்க. ஒரு ஓப்பனிங் ஹெட் ரீஜன்ல இருக்கிற மவுத்லூட என்ட்ரான ஃபுட் இந்த எலிமெண்டரி கெனாலூட போய் டைஜஸ்ட் பண்ணி ஏனஸ் அப்படிங்கிற இன்னொரு ஓப்பனிங்களூட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வெளியில் வரும். இந்த ஏனஸ் எங்க ஓப்பன் ஆகுது? ஏனஸும் ஓப்பன் ஆகுறது இதே மேண்டல் கேவிட்டிலிக்கு தான். ரைட். ஸோ தட் இஸ் another importance of mantle cavity. ஓகே. ரைட். இனி நீங்க எலிமெண்டரி கெனாலை பற்றி படிக்கும்போது they are complete. Elementary canal is complete. Point number 1. இன்னொரு பாயிண்ட் with respect to elementary canal என்னன்னு கேட்டீங்கன்னா மவுத்ல ஃபயல் லைக் ரஸ்பிங் ஆர்கன் இருக்கு. மவுத்துக்குள்ள ஃபயல் மாதிரி இருக்கிற ரஸ்பிங் ஆர்கன் இருக்கு. that is called as radula. What do you mean by ras? So radula ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படிதான் ஃபயல் மாதிரின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அது மேல எல்லாமே கைட்டினஸ் டீத் இருக்கும் இப்படி. ஓகே, கைட்டினஸ் டீத் இருக்கும். ரீப்ரொடக்ஷனை பத்தி கேட்டீங்கன்னா வாட் இஸ் த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி they are usually dioecious. Sexes are separated. Unisexual னும் சொல்லலாம். They are oviparous. என்ன அர்த்தம்? oviparous egg laying இருக்கும். Right, they are egg laying. இன்னொன்னு டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கலாம், டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கலாம். ரைட். ஃபர்டிலைசேஷன் எப்படி? எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனும் இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் காமிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இட். எக்ஸாம்பிள் ஒன்னா எடுத்து பார்க்கலாம். ஆக்டோபஸ், இதுதான் நான் என்ன சொன்னேன், ஷெல் இல்லாத ஒரு மொலுஸ்கக்கு எக்ஸாம்பிள் தான் ஆக்டோபஸ். ரைட். தென் ஆக்டோபஸோட இன்னொரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமா இருக்கும். ஜென்ரலி மொலுஸ்கக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ரைட். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கிறது. இங்கேயும் இல்லையா? ஓகே, we can write it here. Circulatory system. அது generally open circulatory system. Right? But exception இருக்கு. யாரு? cephalopoda. செஃபாலோபோடா, தட் மீன்ஸ் தலையில கால் இருக்கிற முலுஸ்கதா இருக்கிற ஒரு கிளாஸ் தான் என்னது இந்த செஃபாலோபோடான்னு சொல்றது. ஸோ ஆக்டோபஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு செஃபாலோபோடம் தான். ஸோ ஆக்டோபஸுக்கு எல்லாம் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமா இருக்கும். மற்றபடி ஜென்ரலா ஃபைலம் மொலுஸ்கோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு நீங்க எழுதணும். ரைட். ஸோ அதுதான் ஆக்டோபஸ். டெவில் ஃபிஷ்னு சொல்லும். இங்கேயும் பாருங்க, நம்ம லெப்பிஸ் மேல படிச்ச மாதிரியே லெப்பிஸ் மே சில்வர் ஃபிஷ்னு சொன்ன மாதிரி இவங்களை டெவில் ஃபிஷ் தான் சொல்ற. பேரில் மட்டும்தான் ஃபிஷ் இருக்கு, இவங்க ட்ரூ ஃபிஷஸ் கிடையாது. நெக்ஸ்ட் செப்பியா, கட்டில் ஃபிஷ். இவங்க தான்
இன்டர்னலி ஷெல் இருக்கிற ஒரு mollusk, ரைட்? ஸோ பேரில் ஃபிஷ் இருக்கு, பட் தே ஆர் நாட் ஃபிஷ், தே ஆர் molluscans. பைலா ஆப்பிள் ஸ்னேக், லாலிகோ ஸ்குவிட், இவங்களுக்கும் இன்டர்னல் ஸ்கெலிட்டன் தான் இருக்க போற. தென் எப்ளைசியா சீ ஹேர், எப்ளைசியா சீ ஹேர். தென் நமக்கு பேர்ல் எல்லாம் கொடுக்குற பிங்டாடா பேர்ல் ஆயிஸ்டர். தென் கைட்டன் கீட்டோ ப்ளூரான்னு சொல்லும். அதோட மேல ஷெல் இருக்கு, வெளியில ஷெல் இருக்கு. இந்த ஷெல்லுக்கு 8 பிளேட் இருக்கும். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தால் 8 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் கைட்டனோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். 8 பிளேட் இருக்கிற ஒரு பெரிய ஷெல்லு தான் வெளியில் இருக்க போற. நெக்ஸ்ட் இஸ் டென்டேலியம், டஸ்க் ஷெல்னு சொல்லும். இதுல டஸ்க் ஷெல்னு ஏன் சொல்ற? டஸ்க்னு சொன்னா அது யாருக்கு இருக்கும்? எலிஃபென்ட்டுக்கு இருக்கும். அப்ப எலிஃபென்டோட டஸ்க் மாதிரி இருக்கிற அனிமல் ஆயதுனாலதான் இதுக்கு டஸ்க் ஷெல்னு நம்ம சொல்றது, டென்டேலியம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த நியூமானிக்ஸ் டு ரிமெம்பர் இட், ரைட்? ஏபி சிங், ஏசிபி ஓபி சிங் டைட் இன் லண்டன். ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்தா ஒரு ஓபி சிங் அப்படிங்கிற பர்சன் வந்து லண்டன்ல இறந்துட்டாங்க, ரைட்? இது வச்சு யூ கேன் ரிமெம்பர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் mollusca. ஓகே தானே? Question solve பண்ணலாமா? Which of the following set of animals does not belong to phylum mollusca? molluscaல வராத animals எதுன்னு பார்க்கணும். லாலிகோ கீட்டோ ப்ளூரா அது வருமே. பைலா பிங்டாடா வரும். ஆஸ்டரியாஸ் அண்ட் எக்கினஸ் வராது. இது நம்ம இனி படிக்க போற எக்கைனோடெர்மேட்டல் தான் வரும். ஓகே, டென்டலின் செப்பியா வரும். ஸோ வராததுன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். Next question. Mollusca. In mollusca, body is covered by. Body எது வச்சு கவர் பண்ணிருக்க? Calcareous shell வச்சு தான் கவர் பண்ணிருக்கிறது. Calcareous shell வச்சு தான் கவர் பண்ணிருக்க. Next. Phylum Echinodermata. இப்போ phylum mollusca கம்ப்ளீட் பண்ணிட்டா, இனி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறது phylum Echinodermata. So Echinodermata பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க? They are spiny skinned animals. அவங்களோட பாடியில வந்து என்ன இருக்கு? எண்டோஸ்கெலிட்டன் இருக்கு. ஸ்பைனி மாதிரி இருக்கிற எண்டோஸ்கெலிட்டன் இருக்கு. அது எது வச்சு கிரியேட் ஆயிருக்கு? அதுக்கு தான் என்ன சொல்றது? கால்கேரியஸ் ஆசிக்கல்னு சொல்றது. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்கைனோடெர்மேட்டோட ஸ்கின் இப்படிதான் இருக்கும். இது டெர்மிஸ் லேயர். ஓகேங்களா? தென் டெர்மஸ் லேயரில் நின்று ஒரு ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர் இப்படி அரைஸ் பண்ணும். டெர்மஸுக்கு மேலதான் என்ன இருக்கும்? எபிடெர்மஸ் அப்படிங்கிற லேயர் இருக்கும். திஸ் இஸ் எபிடெர்மஸ், ரைட்? அதுக்கு மேலதான் என்ன இருக்க போற? கியூட்டிக்கல் இருக்க போற. ஸோ இதுதான் எக்கைனோடெர்மேட்டோட ஸ்கின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம என்ன சொல்றது? திஸ் இஸ் கால்ட் as ஆசிக்கல். கால்சியம் கார்பனேட் வச்சு கிரியேட் ஆன ஒரு ஆசிக்கல், ரைட்? கால்கேரியஸ் ஆசிக்கல்னு சொல்லும். ஸோ டெர்மிஸ் லேயரில் நின்று வந்ததுனால, டெர்மிஸ் லேயர் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அதனாலதான் இதுல நம்ம எண்டோஸ்கெலிட்டன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம டெர்மிஸ் லேயரில் நின்று வந்ததுனால இவங்களை டெர்மல் ஆசிக்கல்னும் சொல்லலாம். dermal ossicles, right? So you have to understand ஏதுன்னு endoskeleton சொல்லணும், exoskeleton சொல்லணும். endoskeleton means body குள்ள உள்ளதா அது இருக்க போறது, right? உள்ள நின்னு தான் வரும். then எக்ஸோஸ்கெலட்டன் சொன்னா பாடிக்கு வெளியில தான் அது இருக்க போறேன். ஸோ இப்படி ஸ்பைன் மாதிரி இருக்கிறதுனாலதான் ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் சொல்றது, ஃபைன். அதனாலதான் பேரு எக்கைனோடெர்மேட்டா. பாருங்க, எக்கைனோடெர்மேட்டா மீன்ஸ் ஸ்பைனி பாடி இருக்கிற அனிமல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இவங்க எப்படி? ஆல் ஆர் மெரைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ஆர் மெரைன் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் கூட சொல்லலாம். எல்லாருமே எக்கைனோடெர்மேட்டா ஃபைலத்தில் இருக்கிற அத்தனையும் பேர் இருக்கிறது கடல்ல தான். ஃப்ரெஷ் வாட்டர்லும் கிடையாது, லேண்டிலும் கிடையாது, ரைட்? தென் ஆர்கன் சிஸ்டம் லெவல், அது ஏதொரு ஹையர் ஆர்கானிசம், ஹையர் ஃபைலையும் மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருக்கும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கும். தே ஆர் ஆல்சோ சீலோமேட். சீலோமேட்ஸ் சொன்னா எப்படிப்பட்ட சீலோமேட்? ஃபைலம் எக்கைனோடெர்மேட்டில் நின்னுதான் என்ன ஸ்டார்ட் ஆகுது? என்டிரோசீலம் அப்படிங்கிற ட்ரூசீலம் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரூசீலோமேட்ஸ் தான். பட் எப்படிப்பட்ட ட்ரூசீலம்?
enterocoelum. We learned enterocoelum, schizocoelum na, right? So அது ஸ்டார்ட் ஆகுறது எக்கைனோடெர்மேட்டா onwards. Then what about symmetry? இவங்களோட symmetry ஒரு யூனிக்கான symmetry தான். adult எக்கைனோடெர்மேட்டிக்கு ரேடியல் symmetry, ஆனால் லார்வைக்கு bilateral symmetry. ஏன் அப்படி? லார்வா ஃபார்மர் லார்வைக்கு bilateral symmetry வரும். ஆனா adult ஆய் மாறும்போது சிமெட்ரி அப்படியே சேஞ்ச் பண்ணி அவங்க ரேடியல் சிமெட்ரிக்கல் ஆய் மாறுறது. why? ஏன்னா இங்க சிமெட்ரி மாறுறதுக்கு மெயின் ரீசன் இவங்க ரெண்டு பேருடைய மோட் ஆஃப் லைஃப் தான். லார்வான்னு சொல்றது ஆக்டிவ் ஸ்விம்மர் தான், ரொம்ப அதிகமா ஸ்விம் பண்ணிடும். அப்ப ஸ்விம் பண்ணி ஃபாஸ்டா மூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு பைலாட்ரல் சிமெட்ரி தான் பெஸ்ட். அப்பதான் என்ன முன்னாடி போற சிக்னல்ஸ் எல்லாம் ஈஸியா டிரெக்ட் பண்ணி முன்னாடி ஃபாஸ்டா போக முடியும். ஆனா இதே லார்வா ஆக்டிவ்லி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தா லார்வா அப்படியே அடல்ட் ஆகி மாறும்போது அவரோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மி ஆயிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும், இல்லைன்னா மூவ் பண்ணும்போது மெதுவா தான் மூவ் பண்ணும். இப்படி மெதுவா மூவ் பண்ற அனிமல்ஸுக்கு சிமெட்ரி பெஸ்ட் சிமெட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா அது ரேடியல் சிமெட்ரி தான். ஏன்னா மெதுவா மூவ் பண்ணும்போது, இல்லைன்னா மூவே பண்ணாம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களோட பாடிக்கு வெளியில இருக்கிற அத்தனையும் 360 டிகிரில நின்று வரப்போற சிக்னல்ஸ் அவங்களுக்கு கேப்சர் பண்ணணும். அதுக்கு ரேடியல் சிமெட்ரி இஸ் த பெஸ்ட். ஸோ இவங்க adult ஸ்லோ மூவர்ஸ் தான், ஸ்லோ மூவிங் அனிமல்ஸ் தான். அதனாலதான் அவங்களுக்கு சிமெட்ரியே மாறி அதுக்கு பெஸ்டான ரேடியல் சிமெட்ரியாய் மாறுறது. ரைட்? ஸோ இங்க சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரின்னு சொல்றது ஒரு செகண்டரி கேரக்டராய் வேணா சொல்லலாம். தட் மீன்ஸ் கடைசியில ஆஃப்டர்வர்ட்ஸ் டெவலப் ஆகிற ஒரு கேரக்டர். ரைட்? முதல்ல அவங்க பைலாட்ரல் சிமெட்ரிக்கல், பட் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும் radial symmetry once they become an adult. Right? Then what about your digestive system? சொல்லுங்க, digestive system எப்படி? complete digestive system. ஓகேங்களா? complete digestive system. What do you mean by that? மவுத் இருக்கு, ஏனஸ் வேற இருக்கு. ஸோ மவுத்னு சொல்றது எங்க இருக்கு? மவுத் பாடிக்கு கீழே, ரைட்? பாடிக்கு கீழே தான் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கைனோடெர்மேட் ஸ்டார் ஃபிஷ் ஒரு எக்ஸாம்பிள் தானே? ரைட்? ஸோ இது நான் ஒரு ஸ்டார் ஃபிஷ்னை டிரா பண்றேன். ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு மேலேக்கு தான் ஏனஸ் இருக்கும். தட் மீன்ஸ் டார்சல் சைட்ல. ரைட்? கீழே தான் என்ன இருக்கும்? மவுத் இருக்கும். தட் இஸ் வென்ட்ரல் சைட். ஸோ இது நீங்க கரெக்டா படிக்கணும். ஒரு ஸ்டார் ஃபிஷ் இப்படி இது ஒரு ஸ்டார் ஃபிஷ்னு கேட்டா அவங்களோட மவுத் இருக்க போறது இங்க கீழே தான் மவுத் இருக்கும், மேல வந்துதான் ஏனஸ் இருக்கும். ரைட்? ஸோ மவுத் ஆன் வென்ட்ரல் சைட் அண்ட் ஏனஸ் ஆன் டார்சல் சைட். ஓகேங்களா? ஃபைன். நவ் மெயின் ஃபீச்சர் ஆஃப் எக்கைனோடெர்மேட்டா எப்படி? பாரிஃபருக்கு நீங்க கெனால் சிஸ்டம் படிச்ச மாதிரி இங்க எக்கைனோடெர்மேட்டிக் இருக்க போற ஒரு சிஸ்டம் தான் என்னது? It is called as water vascular system, otherwise called as ambulacral system. இது எப்படிப்பட்ட சிஸ்டம்னா தண்ணி உள்ள போகிறதுக்காக எடுக்கிற ரூட்டு தான் இது மெயின்லி. ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ கேன் சி தட் வாட் இங்க ஒரு மேட்ரிபரைட்னு சொல்லி ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங்லூட தண்ணி உள்ள போயிடும். உள்ள போன தண்ணி ஸ்டோன் கெனால் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கெனாலோட வரும். ஸ்டோன் கெனாலோட எண்டில் என்ன இருக்கு? இப்படி 5 ரிங் மாதிரி இருக்கிற கெனால் இருக்கு. தட் இஸ் கால்ட் as ரிங் கெனால். இது இந்த எக்கைனோடெர்மேட்டோட பாடியோட மிடில் இருக்கும். ரைட்? ரிங் கெனாலில் இருந்து 5 ஸ்ட்ரெயிட்டான டியூப் மாதிரி கெனால் போகுது. இதுக்கு என்ன பேரு? ரேடியல் கெனால். சி, இந்த 5 பைப்பு மாதிரி ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு பைப்பும் போக போறது அவங்களோட ஒவ்வொரு ஆமிலேக்கு தான். ஒரு ஆமுக்கு ஒரு பைப்பு, ஒரு ரேடியல் கெனால், அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஆமுக்கு இந்த ரேடியல் கெனால், இந்த ஆமுக்கு இந்த ரேடியல் கெனால், இப்படிதான் போக போறேன். ஓகேங்களா? இது நீங்க ஒவ்வொரு ஆமில ரேடியல் கெனாலும் எடுத்து பாருங்க. ரேடியல் கெனாலில் இருந்து டிஃப்ரெண்ட் லேட்ரல் கெனால்ஸ் வர போற. லேட்ரல் மீன்ஸ் சைடுன்னு அர்த்தம். ஸோ ரேடியல் கெனாலில் நின்று சைடு வேஸ் போகிற கெனால் ஆயதுனாலதான் இதுக்கு என்ன சொல்றது? லேட்ரல் கெனால். ஒவ்வொரு லேட்ரல் கெனாலுடைய எண்டில் என்ன இருக்கு?
ஒரு குட்டி பெலூன் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு, that is called as tube feet. டியூப் ஃபீட்டோடு கூடி அது எண்ட் ஆகும். ஸோ போகிற தண்ணி ஏது ரூட்லூட போகும்? மேட்ரிபரைட், ஸ்டோன் கெனால், ரிங் கெனால், தென் ரேடியல் கெனால், அதுக்கப்புறம் லேட்ரல் கெனால், கடைசியில் டியூப் ஃபீட். ஸோ டியூப் ஃபீட் தண்ணி உள்ள போகும்போது டியூப் ஃபீட் இப்போ நீங்க இந்த டயக்ரத்தில் பார்க்குற இந்த ஒரு ஷேப்பிலேயே டியூப் ஃபீட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இப்படி இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்திலூட தண்ணி உள்ள போகிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வச்சு அவங்க மெயினா பண்ற வேலை தான் என்னது? லோகோமோஷன், மூவ்மெண்ட் பண்ணும். தென் ஃபுட் கேப்சர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். தென் ரெஸ்பிரேஷன், அதுவும் அவங்க இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்திலூட வரப்போற தண்ணி வச்சுதான் மேனேஜ் பண்றது இந்த 3 ஃபங்க்ஷனும். தென் வாட் அபவுட் தியர் எக்ஸ்கிரீஷன்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அவங்களுக்கு ஆப்சென்ட் தான். அது பாடி சர்ஃபேஸ்லூட இப்படி சிம்பிளி கேசஸ் டிஃப்யூஸ் பண்ணி தான் போகும். அதுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. எக்ஸ்கிரீஷன் மட்டும் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரும் அவங்களோட பாடியில கிடையாது. அதனால தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட். வாட் அபவுட் தியர் ரீப்ரொடக்ஷன்? இந்த ரீப்ரொடக்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ரைட்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். செக்ஸஸ் எப்படி இருக்கு? செக்ஸஸ் ஆர் separate. Sexes are separate. That means unisexual. Dioecious நெல்லாம் சொல்லலாம். மோஸ்ட்லி ஹையர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூனிசெக்ஷுவலா இருக்கும். ரைட்? அதே மாதிரி தான் இவங்களும். Then what about fertilization? External fertilization. Why? Because இவங்க இருக்கிறது தண்ணியில இருக்கிற அனிமல்ஸுக்கு மோஸ்ட்லி சூட்டபிள் ஆனது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான். ஏன்னா அவங்க வெளியிலேக்கு சும்மா கேமேட்ஸ் போட்டா போதும், வெளியில இருக்கிற தண்ணி அதனை கொண்டு போய் ஃபியூஸ் பண்ணிச்சு சைகோட் எல்லாமே ஃபார்ம் பண்ணிடும். ரைட்? ஸோ அவங்களே எனர்ஜி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ், தண்ணியில இருக்கிற அனிமல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எக்ஸிபிட் பண்ற மாதிரி தான் தெரிய வரும். எல்லாரும் தான் சொல்லல. ஓகே, ஒரு சிலவங்க, பிகாஸ் நீங்க பாலிஃபரை பாருங்க, அது வாட்டர்ல தானே இருக்கிறது, பட் ஸ்டில் எப்படிப்பட்ட ஃபர்டிலைசேஷன்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் எக்ஸிபிட் பண்ணிருந்தது. அந்த மாதிரி ஒரு சில ஒரு எக்ஸெப்ஷனை மாத்தி வச்சா மோஸ்ட்லி வாட்டர்ல இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ப்ரிஃபர் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். Then what about larva development? எப்படி லார்வா இருக்கு, அதானே இப்ப நம்ம பார்த்தோம். லார்வாக்கு bilateral symmetry இருக்கு, that means larval form இருக்கு. அப்போ automatically development எப்படி? Indirect development. Examples பாருங்க. What are the examples? Asteria, starfish. This is starfish. Then இன்னொரு ஸ்டார் மாதிரி இருக்கிற எக்கைனோடெர்மேட்டா தான் என்னது? ஒஃப்யூரா, பிரிட்டில் ஸ்டார். தென் எக்கைனஸ், சி அர்ச்சின் சொல்லும், சி அர்ச்சின், எக்கினஸ். தென் ஆன்டிடன், அது யாரு? சி லில்லி ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி, ஸோ இட் இஸ் கால் சி லில்லி. குக்கும்பர் மாதிரி இருக்கிற ஒரு எக்கைனோடெர்மேட்டா, அதுக்கு தான் சி குக்கும்பர், இல்லைன்னா குக்குமேரியான்னு நம்ம சொல்றது. ரைட்? So in the 5 example you have to remember through this mnemonics வேணும்னா எடுத்துக்கோங்க. ஈலா 8 குக்கும்பர் அண்ட் ஆரஞ்சு. ஈலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சாப்பிட்ட? குக்கும்பரும் ஆரஞ்சும் சாப்பிட்ட. எக்கைனஸ், ஆஸ்ட்ரியாஸ், குக்குமேரியா, ஆன்டிடன் அண்ட் ஒஃப்யூரா. ரைட்? ஸோ இந்த நியூமானிக்ஸ் வச்சு you can remember the examples coming under ஃபைலம் எக்கைனோடெர்மேட்டா. ஸோ இந்த நியூமானிக்ஸ் ஒர்க் ஆகணும்னா முதல்ல நீங்க இந்த பேரெல்லாம் படிக்கணும். பேரு ஞாபகம் இல்லைன்னா அது இந்த நியூமானிக்ஸ் ஒர்க் ஆகாது. ரைட்? ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் தீஸ் நேம்ஸ். பேரு படிக்கும்போது 2 பேரும் படிக்கணும், பிகாஸ் 2 மேண்டேட்ரி தான். ஏன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் ஆகி கேட்பாங்க. ரைட்? கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? Which of the following is not a characteristic feature of phylum Echinodermata? Phylum Echinodermata feature இல்லாதது எது வந்து கேக்குற? Excretory system absent, அது phylum Echinodermata feature தான். Then presence of water vascular system which helps in locomotion and respiration, அதுவும் phylum Echinodermata குள்ள இருக்கிற character தான். Sexes are not separate, தப்பு. Sexes are separate, male வேற female வேற. So இதுதான் not a feature. Indirect development with free swimming larva, அதுவும் கரெக்ட் தான். So answer is third option. Next question, match the following பாருங்க. Echinodermata column 1 எக்கைனோடெர்மேட்டாக்கு கரெக்ட் மேட்ச் ஆனா மேட்ச் எது? காலம் 2ல வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வித் டியூப் ஃபீட். Annelida என்ன இருக்கும்? longitudinal and circular muscles for locomotion. Arthropoda என்ன இருக்கும்? jointed appendages, அப்போ C க்கு 6 தான்.
மொலிஸ்காக்கு என்ன இருக்கு? மஸ்குலார் ஃபுட் இருக்கு. சோ டிக்கு எஸ் தான். ஃபைனல் ஆன்சர் என்ன? AQPBPCRDS. ஃபோர்த் ஆப்ஷன். Next, read the following statements regarding echinodermata. echinodermata பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. all are marine with organ system level of organization. கரெக்ட் தான். எக்ஸ்க்ளூசிவ்லி marine தான் echinodermata. இருக்கிறவங்க எல்லாமே உப்பு தண்ணியில. so adults are bilaterally symmetrical. தப்பு. adultக்கு சிமெட்ரி என்ன? ரேடியல் தான். bilateral symmetry வர போறது லார்வுக்கு தான். அதனால தப்பு. தி எக்ஸிபிட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். கரெக்ட் தான். வெளியிலுக்கு தான் கேமெட்ஸ் போடுவாங்க. வெளியில வச்சு, பாடிக்கு வெளியில வாட்டர்ல வச்சுதான் கேமெட்ஸ் ஃபியூஸ் பண்ணி ஜைகோட்டாய் மாறிடும். ஓகேயா? ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். தப்பு. இன்டர்னல் டெவலப்மெண்ட் கரெக்ட் தான். பட் ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் கிடையாது. எண்டோஸ்கெலிட்டன் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் கால்கேரியஸ் ஆசிக்கல். அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஃபைனலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் கேட்டீங்கன்னா 1, 3 and 5. 1, 3 and 5. First option. இதுதான் நான் சொன்னேன். நேமும் காமன் நேமும், பயாலஜிக்கல் நேமும் காமன் நேமும் மேட்ச் பண்றதுக்காக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஆஸ்டரியாஸ். ஆஸ்டரியாஸ் யாரு? ஸ்டார் ஃபிஷ் ஆஸ்டரியாஸ். ஸோ ஏக்கு கியூ. எக்கினஸ் என்னது? சி அர்ச்சின். ஆன்டிடன் அது யாரு? சி லில்லி. குக்குமேரியா, சி குக்கும்பர். ஒஃப்யூரா, பிரிட்டில் ஸ்டார். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? AQBRCPDT and ES. செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இது நம்ம பார்க்க போற ஃபைலம். இந்த பார்ட் 2ட லாஸ்ட் ஃபைலம் தான் என்னது? ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஸோ ஃபைலம் ஹெமிகார்டேட்டே பற்றி சொல்லும்போ அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? தே ஆர் ஸ்மால் worm லைக் அனிமல்ஸ். சின்ன குரூப் தான். பார்த்தா எப்படி இருக்கு? worm மாதிரி இருக்கும். இருக்கிறது எங்க? தண்ணியில, marine environmentல. so they are all exclusively marine. எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். உப்பு தண்ணியில மட்டும்தான் அவங்க இருக்கும். வேர்ம மாதிரி இருக்கும் பார்த்தாலும். இவங்களோட பாடியும் நமக்கு எப்படி 3 பார்ட்டாய் டிவைட் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் பாடி தான். So they have a cylindrical body which can be divided into 3 parts. Which are the 3 parts? Proboscis, collar and trunk. Proboscis, collar and trunk. இதை நீங்க எடுங்க. இதுதான் proboscis சொல்றது அவங்களோட பாடியோட டாப் பார்ட் தான். பார்த்தா எப்படி இருக்கு? சின்ன பாட்டு, ஷார்ட்டா இருக்கும், கோனிக்கலா இருக்கும். இதுதான் proboscis. ரைட். ஷார்ட் அண்ட் கோனிக்கல். ஷார்ட் அண்ட் கோனிக்கல். காலார், நெக்ஸ்ட் பார்ட் இஸ் காலார். இது எப்படி இருக்கும்? ஷார்ட் தான், ஆனா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். ஷார்ட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே என்னது? ட்ரங்க் தான். லாங் ட்ரங்க். ஃபைன். இப்படி பாடியை proboscis, collar, ட்ரங்க்னு டிவைட் பண்ண முடியும் ஹெமிகார்டேட்டியோட பாடியே. ஃபைன். நவ் another important part. முன்னாடி ஹெமிகார்டேட்டையே நம்ம எங்க போட்டிருந்த? ஃபைலம் கார்டேட்டேல தான் போட்டிருந்த as a subphylum. so முன்னாடி ஹெமிகார்டேட்டா was a subphylum under phylum chordata. ஏன்னா ஃபைலம் கார்டேட்டில் ஒரு அனிமல் வரணும்னா அவங்களுக்கு நோட்டோகார்டுன்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துக்கணும். ஸோ முன்னாடி இந்த ஹெமிகார்டேட்டோட பாடி எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சேன்? நோட்டோகார்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன் அவங்களோட காலார் ரீஜியன்ல. ரைட். ஸோ காலார் ரீஜியன்ல நோட்டோகார்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். இது நோட்டோகார்டுன்னு நினைச்சு நம்ம அவங்கள தூக்கி ஃபைலம் கார்டேட்டேல போட்ட ஆஸ் அ சப் ஃபைலம். ரைட். அதுக்கப்புறம் தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண? இது நோட்டோகார்டு கிடையாது. ஓகே, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா நோட்டோகார்டுன்னு சொல்ற ஸ்ட்ரக்சர், நோட்டோகார்டு வந்து எதுல இருந்து வரும்? மீசோடெர்மில் இருந்து தானே ஒரிஜின் பண்றது. மீசோடெர்மல் ஒரிஜின் தான் நோட்டோகார்டுக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரக்சருக்கு எண்டோடெர்மல் ஒரிஜின் தான். எண்டோடெர்மல் இருந்து தான் ஒரிஜின் வருது. ரைட். அதனால என்ன தெரியும்? திஸ் இஸ் நாட் நோட்டோகார்டு. இது இன்னொரு ஸ்ட்ரக்சர் தான். அதனால இதுக்கு பேரு கொடுத்த ஸ்டோமோகார்ட்.
என்ன சொன்ன, ஸ்டோமோகார்ட்னு பேரு கொடுத்தேன். now this structure is not notochord, it is stomachord. இதுதான் ஸ்டோமோகார்ட். ரைட், இதுக்கு ஸ்டோமோகார்டுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, that is called as what, buccal diverticulum. என்ன பேரு, buccal diverticulumனு சொல்லும். ரைட், சோ இது நோட்டோகார்ட் அல்ல, டோட்டலி டிஃப்ரெண்டான ஸ்டோமோகார்ட்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைலம் கார்டேஜ்ல போட முடியாது இனி. அதனால என்ன பண்ணிட்ட, திருப்பியும் அவங்கள தூக்கி நான் கார்டேஜ்ல போட்டேன். ரைட், இப்போ அவங்கள பொசிஷன் எங்க, நவ் ஹெமிகார்டேட்டா ஃபைலம் கார்டேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணி எங்க போட்டிருக்கோம், ஒரு செப்பரேட் ஃபைலமாய் நான் கார்டேஜ்ல போட்டிருக்கு. ரைட், சோ முன்னாடி கார்டேஜ்ல போட்டு அதுக்கப்புறம் நான் கார்டேஜ்ல திருப்பி கொண்டு வரதுக்கு ரீசன் வந்து இந்த கன்ஃபியூஷன் தான். நோட்டோகார்டு நினைச்ச, அதனால கார்டேட்டில், அதுக்கப்புறம் நோட்டோகார்டு இல்ல, இது டோட்டலி டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டோமோகார்டு பேரெல்லாம் கொடுத்ததுனால தூக்கி நான் கார்டேஜ்ல திருப்பியும் கொண்டு வந்தேன். ரைட், ஓகே. ரைட், சோ ஸ்டோமோகார்டுன்னு சொல்ற ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற குரூப் ஆயதுனால இவங்களுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, ஃபைலம் ஸ்டோமோகார்டேட்டா. ரைட், ஃபைலம் ஸ்டோமோகார்டேட்டான்னு கூட இவங்களை சொல்லலாம், ஸ்டோமோகார்டு இருக்கிறவங்க. ரைட், ஓகே. ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் என்ன அர்த்தம், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் சொன்னா இருக்கிறவங்க எல்லாமே உப்பு தண்ணியில தான் இருக்கிற. ரைட், ஆல் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் மெரைன். யாரு மாதிரி, எக்கைனோடெர்மேட்டா மாதிரி. தென் மீதி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், bilateral symmetry, triploblastic, coelomate, இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்ச ஃபைலம் மாதிரி, ஒரு எக்கைனோடெர்மேட்டா மாதிரி, தென் மொலுஸ்கா மாதிரி எல்லாம் தான் அவங்க இருக்கிறது. ரெஸ்பிரேஷன் இது சொல்லுங்க. வாட் அபவுட் ரெஸ்பிரேஷன்? தண்ணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ் தான் தேவைப்படும். ஓகே, சோ தே யூஸ் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி? ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஹையர் ஃபைலத்திലേക്ക് வரும்போது சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஜென்ரலி க்ளோஸ்டா இருக்கும். பட் இவங்களுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்க போற. ரைட், பிளட் எப்பொழுதுமே பிளட் வெசலோட ஃப்ளோ பண்ணாம பாடி கேவிட்டிலேக்கு பிளட் ஃப்ளோ பண்ற அந்த ஒரு சிஸ்டம். ரைட், பாடி ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் எக்ஸ்கிரீஷனுக்கு அவங்க யூஸ் பண்ற கிளாண்ட் தான் ப்ரபோசிஸ் கிளாண்ட். ஸோ கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ப்ரபோசிஸ் சொல்றது அவங்களோட பாடியோட ஒரு பார்ட்டு, டாப் பார்ட்டு, ஷார்ட் அண்ட் கோனிகலான பார்ட்டுக்கு பேரும் ப்ரபோசிஸ். அவங்க எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் பண்ற கிளாண்டோட பேரும் ப்ரபோசிஸ். ரைட், தட் இஸ் இட். செக்ஸஸ் எப்படி வரும்? அது ஒரு ஹையர் ஃபைல மாதிரியே செக்ஸஸ் செப்பரேட்டா இருக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது, what can you call this condition as? யூனிசெக்சுவல் இல்லைனா டயேஷியஸ். ஓகேங்களா, டயேஷியஸ். ஃபர்டிலைசேஷன் எப்படி பாருங்க, தண்ணியில் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். கேமேஜ் சும்மா வெளியில என்விரான்மெண்ட்லேயே போட்டா போதும். அவங்களோட வெளியில என்விரான்மெண்ட் சொன்னா அது தண்ணி தான் இருக்கும். ஸோ வாட்டர்லேக்கு ரிலீஸ் பண்ற இந்த கேமேட் வாட்டர் கரண்டிலூட போய் ஃபியூஸ் ஆகி வெளியில வச்சுதான் கேமேட் ஜைகாட் ஃபார்ம் ஆகுது. ரைட், டெவலப்மெண்ட் எப்படி? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். தே ஹேவ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட நீங்க படிக்கணும். இந்த ஹெமிகார்டேட்டான்னு சொல்றது, ஹெமிகார்டேட்டா, it is a connecting link between chordates and non-chordates. What do you mean by this? என்ன அர்த்தம்? நான் கார்டேட்டோட கேரக்டர் இவங்க காமிக்கிற, கார்டேட்ஸோட கேரக்டர் இவங்க காமிக்கிற. இப்படி ரெண்டு ஃபைலத்தோட கேரக்டர் ஒரு அனிமல் காமிச்சா அவங்கள தான் நம்ம என்ன சொல்றது, கனெக்டிங் லிங்க்னு சொல்றது. ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்பினை கனெக்ட் பண்ற அனிமலாய் தான் நம்ம ஹெமிகார்டேட்டையே கன்சிடர் பண்றது. இதுக்கு இன்னொரு எவல்யூஷனரி இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் கூட இருக்கு. ஏன் அவங்க ரெண்டு குரூப்போடையும் கேரக்டர் காமிக்கிற? ஏன்னா ஒரு குரூப்பில் இருந்து இன்னொரு குரூப் இவால்வ் ஆகி வரப்போற அந்த டைம்ல ஃபார்ம் ஆனவங்க தான் இவங்க. ரைட், தட் மீன்ஸ் நான் கார்டேட்டில் நின்று கார்டேட் ஃபார்ம் ஆகுற ஒரு மிடில் டைம்ல எப்போதோ ஃபார்ம் ஆன ஆர்கானிசம் தான் இந்த ஹெமிகார்டேட்டா. அதனாலதான் இவங்க ரெண்டு குரூப்போடையும் கேரக்டர் காமிக்கிற. எல்லா கேரக்டரும் இல்ல, ஒரு சில கேரக்டர் ஆஃப் நான் கார்டேட்ஸ், இன்னொரு சில கேரக்டர் ஆஃப் கார்டேட்ஸ் காமிக்கிற. ஸோ திஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு ரிமெம்பர். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வாட் இஸ் இட்? Belanoglossus and Saccoglossus.
ரைட். இந்த பெலானோகிளாசஸோட ப்ரபோசஸ் பாருங்க டங்கு மாதிரி இருக்கும்ல, அதனால இதுன்னு நம்ம வந்து டங் வேர்ம் எல்லாம் சொல்லும். டங் வேர்ம், டங் வேர்ம். ஓகே, ரைட். Question solve பண்ணலாம். Hemichordates are now placed along with non-chordates because ஏன் இப்போ hemichordates என்ன தூக்கி non-chordate போட்டிருக்க? ஏன்னா நோட்டோகார்டு absent ஆயிருக்கு, அதனாலதான். அது இருக்குன்னு நினைச்சுதான் கார்டேட்ல போட்டேன், இப்போ அது இல்லாம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் தூக்கி non-chordateல போட்டிருக்கேன். Next, in which of the following the genus name, its character and phylum are not correctly matched, whereas the three are correctly matched? சொல்லுங்க. Asterias, spiny skinned, water vascular system, echinodermate, எல்லாமே கரெக்ட் தான். So this is correct. Second option என்ன? Phyla, unsegmented body with a calcareous exoskeleton, radula, then phylum வந்து mollusca, அதுவும் கரெக்ட் தான். Belanoglossus, notochord and open circulation, சொல்லுங்க. Belanoglossusக்கு notochord இருக்கா? இல்ல. External fertilization, direct development, அங்கேயும் தப்பு, direct development கிடையாது. They are hemichordate, இது கரெக்ட். So தப்பு third option தான். Fourth option பாருங்க. Periplaneta, that is cockroach, அவங்க யாரு? ஆர்த்ரோபோட தான், jointed appendagesum, chitinous exoskeleton இருக்கு. So தப்பான மேட்ச் எதுன்னு கேட்டீங்கன்னா third option. Next question, which of the following is not seen in hemichordata? Hemichordate இல்லாதது எது? notochord. rudimentary ஆய் கூட notochord கிடையாது. Right, so notochord is not at all present, therefore third option. 10th question, which of the following statement is correct about hemichordata? hemichordate பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறேன். bilaterally symmetrical, triploblastic and S coelomata, இது தப்பு. circulatory system closed கிடையாது, அவங்களுக்கு ஓபன் தான், அதனால அதுவும் தப்பு. proboscis gland for excretion and open circulatory system, that is correct. fertilization is external, development direct கிடையாது, ஒரு larval form இருக்கு, that is called as indirect development. tornaria larvaன்னு சொல்லுவாங்க அவங்களோட லார்வைக்கு, ரைட். okay, so answer is third option. So with this we have completed till phylum hemichordata, that means non-chordate கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிருக்கு ரெண்டு பார்ட்டாய். இனி நெக்ஸ்ட் பார்ட்ல கடைசியில ஃபைலமான கார்டேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டில் தென் பாய். இப்போ நம்ம முடிச்ச இந்த பார்ட்ல முடிச்ச கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர்.